அப்போஸ்தலர் 5வது அதிகாரம். ஞாபகம் இருக்கா? நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் லாஸ்ட் இயர் போன வருஷம் எடுத்தவங்களுக்கு நான் திருப்பி இந்த வருஷம் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு உடனே அந்த ஒரு வருஷம் டைம் கேப் 365 நாள் நினைக்காதீங்க. ஒரு 3 வாரம் தான் கேப் ஆயிடுச்சு. பைபிள் ஸ்டடி கண்டினியூ பண்ண முடியல. நம்ம இன்றைக்கி அப்போஸ்தலரில் வந்துட்டு அப்போஸ்தலர் தான் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். பேசிக் மறந்துடாதீங்க. நேற்று கூட ஒரு வாலிப பையன் நான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணேன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம பசங்க யாருன்னா ரிப்ளை பண்ணிங்களான்னு தெரில. எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவன் ஹிந்துவிலேருந்து ரசிக்கப்பட்டு 3 வருஷம் தான் ஆகுது. ஒன்லி ஜீசஸில் போய் சென்ட்டான். அவன் ஃபோன் பண்ணி ரொம்ப நேரமாக இந்த வருஷம் அப்படி சொல்லுது, அந்த வருஷம் அப்படி சொல்லுது, அந்த வருஷம் அப்படி சொல்லுது. நான் கடைசி வரைக்கும் அவன்கிட்ட திருப்பி நான் கேட்ட கேள்வி, அப்போஸ்தலர்லேருந்து ஒரு வசனம் காட்டினான். நான் கேட்டேன், அப்போஸ்தலர் அப்படின்னு எழுதுறது யார்? வாட் சார்ட் ஆஃப் ரைட்டிங் இஸ் தட்? என்ன மாதிரியான எழுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்படின்றது? என்ன மாதிரியான புக்கு? நான் போன சண்டே சர்ச்சில் பிரசங்கம் பண்ண பார்த்தீங்களா, மார்னிங் சர்வீஸில் தலைமை சபையில் பைபிள்னால் என்ன அப்படின்றத பற்றி பேசியிருந்தேன். எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரில. பைபிள்னால் என்ன, யார் எழுதுனா, எப்படி எழுதுனா, எப்படி 66 புக்கு ஒன்றாச்சு, நிறைய பேசியிருந்தேன். கம்மிங் வீக்கும் மறுபடியும் நிறையா அமேசிங் ஃபேக்ட்ஸ் தகவல்களோடு கூட பைபிள் என்ன அப்படின்றத பற்றி நிறைய பார்க்க போகிறோம். நம்ம ஆட்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது என்னன்றதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாச்சு. ஏகப்பட்ட வருஷம் இப்போ மனப்படமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறையா விஷயம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கர்த்தரை வந்து ரட்சிப்பு இலவசமாக கொடுத்தார்ல, ஆண்டோட பிள்ளை ஆகிட்டோம்ல. அதனால் வந்து இப்போ நமக்கு நிறைய தெரிஞ்சிச்சு, நமக்கு எல்லாமே தெரியுன்ற பேரில் அங்கங்கே 2 வசனம் கோட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் கோட் பண்ணுவாங்க. சங்கீதன்றது பாட்டிலேருந்து ஒரு வரியை குறுக்க உரிடுவான், லெட்டர்லேருந்து ஒரு வரியை குறுக்க உரிடுவான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ன்றது சரித்திர புஸ்தகத்துலேருந்து நடுவில் ஒரு அந்த சம்பவமே பார்க்காம அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக், ஒரு ஹிஸ்ட்ரி புக்கு படிக்கணும். மேக்ஸ் மாதிரி படிச்சுட்டு இருக்க முடியாது. ஹிஸ்ட்ரி புக் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் ஒரு பையன் படிக்கிறான் அப்படின்னா, ஒரு சரித்திர புஸ்தகம் வந்துட்டு ஆங்கில மொழியில் இருந்தாலும் கூட அது ஆங்கில புஸ்தகம் அல்ல, இங்கிலீஷ் புக் இல்லை, அது ஹிஸ்ட்ரி புக். அது அந்த ஹிஸ்ட்ரிக்குரிய அணுகுமுறையோடு தான் படிக்கணும். அதில் ஹிஸ்டாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷனில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றது புரியணும். நம்ம ஆட்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம ஆட்களுக்கு ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாமே வசனம் மட்டும்தான். எதை எடுத்தாலும் வசனம். பாட்டு இல்லை, கவிதைகள் இல்லை, நீதிமொழிகள் இல்லை. அது பாட்டிலே ஏகப்பட்ட பல விதமான பாடல் வகைகள் இருக்குது. சரித்திர புஸ்தகங்கள் இல்லை, எண்களை குறித்த ஆகமங்கள் இல்லை, தோரா கிடையாது, சட்டங்கள் கிடையாது. அதுவும் வந்து நாட்டுக்குரிய சட்டம் என்ன, வீட்டிற்குரிய சட்டம் என்ன, தேவாலயத்திற்குரிய சட்டங்கள் என்ன, தனி மனித ஆவிக்குரிய ஒழுக்கத்திற்குரிய சட்டங்கள் என்ன. நம்ம நாட்டில் சட்டம் கூட சட்ட புஸ்தகம், மொத்தமாக சட்டம், நியாய பிரமாணம், அவ்வளோதான். அதுலேயும் எத்தனை விதமான சட்டங்கள் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு தெரியவே தெரியாது இல்லை. நிருபங்கள் கிடையாது, லெட்டராகவே படிக்க மாட்டாங்க, லெட்டரே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் வந்துட்டு இவன் கையில் தமிழ் பைபிள் இன்னும் தமிழில் தான் இயேசுவே பேசியிருந்தார். பூமியில் வந்தப்போ சீசர்லாம் தமிழ்லேயே பேசி ஜோக் அடிச்சிருந்தாங்க எல்லாருன்ற மாதிரி தமிழ் பைபிள் கையில் வச்சுன்னு நான் பைபிள் படிச்சிட்டேன். பைபிள் அவள் தான் இருக்குது. எடுத்தோடனே என்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, பைபிள் அப்படி தான் இருக்குது பிரதர், பைபிள் படிச்சிட்டேன் பிரதர். டேய், நீ பைபிள் படிச்ச ரைட்டு தான், பைபிள்லாம் என்னன்றத முதல்ல படிச்சியா? அதுக்கு பதில் கிடையாது. பைபிள்லாம் என்னன்னு கேள்வி கேட்டால் ஒரு பைபிளுக்கும் பதில் இல்லை. ஆனால் பைபிள் படிச்சிட்டாங்க. ஒரு முறைக்கு 100 முறை படிச்சிட்டா இன்னும் எல்லாம் தெரிஞ்சிருமா என்ன? அந்த மாதிரி ஒரே கூத்தாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ பைபிள் நானும் படித்தேன் அப்படின்றது இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையில் பைபிள் படிக்கிறதுக்கு பைபிள் ஸ்டடின்ற பேரில் பைபிள்லாம் என்னன்னு படிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சிருக்காரு பார்த்தீங்களா? அதுக்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா, எனக்கு இது புரிய வைக்கிறாரு பார்த்தீங்களா, அதுக்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கிறேன். எனக்கு எப்படி இவ்வளோ புரியுதுன்னு தெரில, எதனால் புரியுது, எப்படி புரியுதுன்னு தெரில. நிறையா புரியுது, நிறைய படிக்கிறேன். ஏதோ நிறைய விஷயங்கள் சரியான சீக்வன்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கற்றுற உதவி செய்கிறேன். அதனால் காதுலோன் கேட்க கடவுன் அப்படின்ற மாதிரி கவனமாக கவனிங்க. நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வந்துட்டு ஒரு சீசர்கள் எப்படி ஊழியம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் படிக்க போகிறோம். அதில் இது அப்படி ரொம்ப ஆழமாக அப்படி இன்டெப்த்தாக அப்படி என்ன சொல்கிறது, ஐஸ் பிரேக்கர் மாதிரி பயங்கரமான சத்தியங்கள் கற்றுக்க போகிறோம். மேபி 1-2 வரும் அந்த மாதிரி. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மோஸ்ட்லி இருக்காது. பிகாஸ் வி ஆர் ரீடிங் ஹிஸ்ட்ரினாலே கிளாஸில் போர் அடிக்கும்ல. ஐயோ, எந்த வருஷம் எந்த ராஜா எங்கே படையெடுத்து போய் எவனை கொன்னா,
இந்த நம்பரை ஞாபகத்தில் இருக்கிறதே பெரிய அதே மாதிரி தான் இருக்கும் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது. இந்த 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 புக் ஆஃப் ஆக்ஸ்ன்ற ஹிஸ்ட்ரி எழுதுனது யாருன்னு கேட்டால் லூக்கா. இது ஏன் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டீச்சர் வந்து பாஸ்டர் ஜான் விமல் இல்லை, பாஸ்டர் ஜான் விமல் மூலமாக ஆவியானவர் டீச் பண்ணுறாரு, ரைட்டா? ஸோ ஆவியானவர் டீச் பண்ணுறதுனால கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் ஏன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க லைஃப் ஸ்டைல் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதான் பிப்ளிக்கல் லைஃப் ஸ்டைல், டிசைபிள்ஸ் லைஃப் ஸ்டைல். த வே ஹவு டு லிவ் வாஸ் டாட் பை ஜீசஸ் டு த டிசைபிள்ஸ். இப்போ அதில் நம்ம கற்றுக்கிட்டு வாழ போகிறோம். ஸோ அதனால் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப இது அவசியன்ற அப்படின்னால அந்த லைஃப் ஸ்டைல் பார்த்து நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்த போகிற அப்படின்னால அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. இதில் ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, சீஷர்களுடைய வாழ்க்கை முறையை கிறிஸ்துவின் சீடர்களாய் நாமும் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் வாழ்க்கை முறைன்னு சொல்கிறது எது தெரியுமா? கலாச்சாரத்தை இல்லை, உபதேசத்தை. நம்ம உபதேசம் சொல்லி பார்க்கும்போது பெருசாக கண்ணில் தெரியாது, கலாச்சாரம்னு பார்க்கும்போது நிறைய கண்ணில் தெரிய வரும். அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரோம் அதிகாரத்தின்படி அவங்க நாட்டில் இருந்த சட்டங்கள், அதனால இவங்களுக்கு வந்த பிரச்சனைகள், இவங்களுடைய ஆடை, ட்ரெஸ் என்ன மெத்தட் ஆஃப் ட்ரெஸ், டிசைன்ஸ் ஆஃப் ட்ரெஸ் போடுறாங்க, அவங்களோட ஃபுட்டில் என்ன கல்ச்சர் இருக்குது, அவங்க என்ன லாங்குவேஜ் அவங்க பேசுனாங்க, இல்லை நம்ம அந்த கல்ச்சர் அந்த லைஃப் ஸ்டைல்களை போகிறது இல்லை. சீஷர்கள் யாரும், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர் இருக்கிறார், எந்த சீஷர்கள் ஏசி ரூம் போட்டு உட்காந்து ஊழியம் பண்ணாங்க? அவங்க காலத்தில் ஏசி இல்லை, அதுதான் பிரச்சனை. இருந்தால் கண்டிப்பாக போட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ என்னென்னா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, சீசரில் போல் வாழணும் அப்படின்ட்டு இவங்க எதை ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, கல்ச்சர் அப்படின்ற அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஆட்களுக்கு பைபிள் வாசிக்கும் போது அதுதான் டேரெக்டாக கண்ணில் தெரியுது அப்படியே இல்லை. இப்போ நம்ம நீ படிக்க போகிறோம், அனனியா சப்பீரால் செத்துட்டாங்க அப்படின்னா இதை வச்சுட்டு எப்படி பயன்படுத்தி பணத்தை சம்பாதிக்கலாம், இதை சொல்லி எப்படி காணிக்க தசமாக வாங்கலாம், அப்படி தான் நம்ம ஆட்களால் யோசிக்க தெரியுமே தவிர, அன்னை சப்பீரால் ஏன் செத்தாங்கன்ற சத்தியத்தை கற்றுக்கிட்டு அந்த காரியத்தில் நம்மளும் ரொம்ப கவனமாக இருக்கணும்பா, அதுதான் மண்டைக்கு ஏறாது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு 5ஆம் அதிகாரம் படிப்பாங்களே தவிர அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிக்க மாட்டாங்க. புரியுதா நான் சொல்கிறது? திருப்பி சொல்லவா? 5ஆம் அதிகாரம் படிப்பாங்களே தவிர அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை முழுமையாக ஒரு ஹோல்சமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரமாட்டாங்க. 5ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக படித்தாச்சு, அவ்வளோதான் இருக்குது அப்படின்னா, 4ஆம் அதிகாரத்தினுடைய கண்டினியூஷன் 5ஆம் அதிகாரம் தொடர்ச்சி தான். முதல் 4 அதிகாரங்கள் எழுதாமல் லூக்கா டைரெக்டாக 5ஆம் அதிகாரத்தை எழுதலை, சரியா? இது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2ஆக பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, ஒன்று பேதுருடைய வாழ்க்கையாகவும் இன்னொன்று பவுலுடைய ஊழியங்கள். இது 2ஆக பிரிச்சுக்கலாம், பேதுருடைய ஊழியங்கள், பவுலுடைய ஊழியங்கள். லூக்கா வந்துட்டு பேதுருடைய மினிஸ்ட்ரி கம்பெனியன் கிடையாது, லூக்கா வந்துட்டு பவுலுடைய மினிஸ்ட்ரி கம்பெனியன். நான் அது ஆரம்பத்தில் நிறைய சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் இந்த புக்கு எழுதியவர் யார் அப்படின்றதுடைய பின்னணி ஓரளவுக்கு ஞாபகத்தில் இருந்தால் தான், அவர் எழுதின முறைகள் புரிய வரும்பொழுது தான் என்னெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்றத நம்மளால் ஓரளவு கண்டுபிடிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், சரியா? அப்போது லூக்கா யாருக்கு எழுதினாருன்னா, ரோம் அதிகாரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அவன் இயேசு ஏற்றுக்கிட்டான், ஆனால் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறான். ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சுவிசேஷங்களில் பார்த்த மாதிரி இயேசு உயிர் தெழுந்த பிறகு சீஷர்கள் அடித்து போட்டு பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மயங்கி விழுந்த சோல்ஜர்ஸ் கிட்ட காசு கொடுத்ததாக வசனமே நம்ம பைபிள்லேயே அந்த ரெக்கார்டு இருக்குது. ஸோ ரோம் அதிகாரிகள் ஒரு பக்கம், இந்த சீஷர்கள் திருட்டு பசங்க திருட்டு போயிட்டாங்க, அதனால தான் நான் அவங்களெல்லாம் அந்த திருடர்களை காலி பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய உபத்திரவம் ஆதி திருச்சபை நாட்களில். இவங்க இந்த சீஷர்கள் யாருன்னு கேட்டால் சாதாரண காமன் மென், சாதாரண மனிதர்கள், ஜஸ்ட் காமன் மென், அவ்வளோதான். உங்களை போல் என்ன போல ஒரு சராசரியான நடுத்தரத்தின் மக்கள் கூட இல்லை. இப்போ மீன் பிடிக்கிற பேதர்லாம் என்ன பெரிய கோடீஸ்வரரா? கிடையாது, சாதாரண மனிதர்கள் தான் அவங்க எல்லாமே. இவங்களுடைய பேச்சை மக்கள் கேட்பாங்களா? இல்லாட்டி வந்துட்டு அதிகாரிகள் பேச்சு மக்கள் மத்தியில் ஈஸியாக செயல்படுமான்னு கேட்டால் அதிகாரிகள் பேச்சு தான் மக்கள் மத்தியில் ஈஸியாக செயல்பட ஆரம்பிக்கும், ரைட்டா? அப்போ அதனால் என்ன ஆகுது, நம்ம சொல்கிறது எல்லாமே கரெக்டு, நம்ம தான் ஐ விட்னஸ். அதிகாரிகளுடைய அதிகாரத்தை பார்க்கலும் கர்த்தருக்கு அதிகாரம் ஜாஸ்தி. அதனால நம்ம ஊழியம் செய்யும் பொழுது அங்கே ஆவியானவர் கிரியை செய்கிறாரு. சாதாரண மனிதர்கள் நம்ம சொல்லி அங்கே ஒரு காரியம் நடக்குது, அற்புதமோ அதிசயமோ சுகமோ வியாதியோ விடுதலையோ சித்து புண்ணு உயிர்த்து வைக்கிறதோ, சம்திங் இஸ் ஹேப்பனிங். காரணம் ஆவியானவர் தான், இயேசு தான், கர்த்தர் தான் எல்லாத்தையுமே செய்கிறாரு அப்படின்றது மட்டும்
இவங்க நல்லா புரிஞ்சுது. ஆனால் எப்போ எழுத ஆரம்பிச்சாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு சீஷர்கள் கட்டளை கொடுத்தாரு, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தில் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றார். இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். இயேசு கொடுத்த பிரதான கட்டளை என்னன்னா, புறப்பட்டு போய் சொல்லி எல்லாருக்குமே. பவுல்லாம் 3 மிஷனரி யாத்திரை சுத்த ஆரம்பிச்சிட்டார். எல்லாருமே புறப்பட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. தோமா புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்துட்டார். ஆமாம், எல்லாருமே புறப்பட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் எழுதணுன்ற நோக்கத்தில் இல்லை. யார் யாரெல்லாம் இஸ்ரவேலில் ஃபோக்கஸ்டா, மெயினாக பேதுரு போல ஆட்கள் இஸ்ரவேலில் ஃபோக்கஸ்டா அந்த இடத்துல தங்கியிருந்த ஆட்கள் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ, இவங்க சொல்லக்கூடிய காரியம், இவங்க சொல்ற அதே வேர்ஷன்னா புரியுதுல்ல, வேர்ஷன். இப்போ இவ்வளோ நேரம் பேசுனதை எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் எல்லாருமே நடந்த இப்போ இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன் அப்படின்றத எல்லாருமே கரெக்டாக சொல்லுவீங்க. ஆனால் எல்லாருமே ஒரே வார்த்தையில் சொல்ல மாட்டீங்க. ஒருத்தர் சொல்லக்கூடிய விதங்கள், பயன்படுத்துகிற வார்த்தைகள் வேற வேற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டென்ட் கரெக்டாக இருந்துடும், ஒரே மாதிரி தான் இருக்கும். புரியுதா? அதே போல் இவங்க சொல்லக்கூடிய ஓன் வேர்ஷனில் நாங்கள் இயேசுவை பார்த்தோம், நாங்கள் தான் ஐ விட்னஸ், நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, அது வந்துட்டு மக்கள் மத்தியில் ப்ராப்பராக போய் சேர மாட்டேங்க. இவங்க சொல்கிற மாதிரி இவங்ககிட்ட கேட்கக்கூடிய ஆட்கள் கரெக்டாக போய் சொல்கிற மாதிரி தெரில. ஸோ அங்கே தான் வந்துட்டு கண்டிப்பாக இது எழுதி வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு தோராயமாக ஒரு 30-40 வருஷம் கழிச்சு தான் எழுத ஆரம்பித்தாங்க. சரியா? நீங்கள் படிக்கக்கூடிய சுவிசேஷங்களாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தல நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, ஏசு கிறிஸ்துவ நேரில் இருக்கும்போது ஏசு மலை பிரசங்கம் பண்ணுறாருன்னா அங்கே மத்திய கையில் பேப்பர் எடுத்து பெண்ணத்தில் உட்காரல, ஏசு சொல்ல மெசேஜ் நோட்ஸ் குறிப்பு எடுக்கிறதுக்கு. சரியா? ஆமாம், பவுலுடைய லூக்கா வந்துட்டு பிரயாணம் பண்ணும்பொழுது பவுலும் பேதரும் ஒரு 15 நாட்கள் ஒன்றா தங்கியிருந்தாங்க, சந்திச்சாங்க, பேசினாங்க. பவுலுடைய முதலாம் மிஷனரி யாத்திரையில் லூக்கா ரசிக்கப்படுறாரு, கூட நானும் ஊழித்து வந்துடுறேன்னு சொல்லி வந்துடுறாரு. முதலாம் மிஷனரி யாத்திரை, அதான் பவுலுடைய முதலாம் மிஷனரி யாத்திரை பற்றி முடிஞ்ச பிறகு பேதுரு கிட்ட எருசலேமில் போய் நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், செம்மையாக இருக்கும். அங்கே வரும்போதெல்லாம் அப்போ வந்துட்டு லூக்கா வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பவுல் பேச எழுதிக்கிட்டு அங்கே பேதுரு சொல்ல கேட்டு எழுதிக்கிட்டு அப்படிலாம் இல்லை. நான் லூக்கா பற்றி சொல்கிறது காரணம், இங்கே நம்ம இப்போ வாசிக்கிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம். சரியா? நான் வந்துட்டு முக்கியமாக சுவிசேஷங்கள் பற்றி சொல்கிறேன். சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு சபைக்கு எழுதப்பட்ட நிருபங்கள் பற்றி பேசுகிறேன். நான் தெஸ்ஸலோனிக்கே சபைக்கு எழுதப்பட்ட ஆண்டெல்லாம் கிபி 54 அப்புறமா தான். இயேசு மரித்து உயிர் தெழுந்தது தோராயமாக கிபி 30ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 25 வருஷம் கழிச்சு தான் பவுல் தெஸ்ஸலோனிக்கே சபைக்கு எழுதுறாரு. எதுவுமே நேரில் உட்காந்து பார்த்து கேட்டு எழுதுறது கிடையாது. அவங்க இயேசு சொன்ன காரியத்தை பச்சை மரத்தில் ஆணி பாய்ந்தது போல உள்ள பதிஞ்சது. அது அவங்க இயேசு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நிமித்தமாய், அதுவும் ஸ்பெஷலாக பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு பயங்கரமாக போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஊழியர்களும் பயங்கர சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த அதிகாரத்தில் ஸ்டார்டிங்லேயே பார்க்கும்போது சீஷர்கள் திரள் கூட்டமாய் பெருக ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமாக பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? அப்படி இருக்கும் பொழுது அதிகமாக சீஷர்களும் பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஊழியத்தினுடைய காரியங்களில் ஃபோக்கஸ் பண்ணி ஆத்துமாதாயம், ஞானஸ்நானம் தர்றது, திருவிழனுடைய காரியம், சபை ஸ்தாபிக்கப்படுவது, தொடர்ந்து போதிக்கப்படுவது, அவங்களுக்கும் அந்த கட்டளைகளை சொல்லிக் கொடுப்பது, இயேசுவை பற்றி போதிப்பது, இப்படி பயங்கர காரியங்களை பிஸி ஆகிட்டாங்க. அதில் இப்போ யோசிச்சு பாருங்க, சுவிசேஷம்னு சொல்லும் பொழுது எதுக்கு பைபிளில் 4 சுவிசேஷம்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். எதுக்கு 4? எதனா ஒன்று வச்சா போதாதா? ஏன்னா 4 சுவிசேஷங்களுமே வந்து ஏன் அவசியம்னு சொல்லி பைபிளில் 66 புஸ்தகத்தில் 4மே இருக்கட்டும் அப்படின்னு ஏன் கொண்டு வந்திருக்காங்க? இதை தவிர்த்து மற்ற நிறைய சுவிசேஷங்கள் இருக்கு, நிறைய பேர் எழுதுனது இருக்குது, அதெல்லாம் அவசியம் இல்லை. இந்த 4 பர்ஃபெக்ட், இந்த 4ல எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது, கரெக்டாக இருக்குது, காட்ஸ் வேர்டா அதை ஏற்றுக்கொள்ள முடியுதுன்னு சொல்லி எதுக்கு 4 ஏற்றுக்கிட்டாங்க? 1 போதாதா அப்படின்னு கேட்டால் போதாது. 4 பேருமே சுவிசேஷம் என்ற பேரில் இயேசுவை குறித்து பேசியிருந்தாலும் இயேசுவை எந்த கோணத்தில் இவர்கள் காட்டியிருக்கிறாங்க அப்படின்றதுடைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லூக்கா வந்து புறஜாதிகளுக்கு எழுதுறாரு, மத்தேயு வந்து யூதர்களுக்கு எழுதுறாரு, யோவான் வந்து இயேசுவை கடவுள்னு சொல்லி எழுதுறாரு, மார்க் வந்து இயேசுவை வந்துட்டு சர்வெண்ட் ஆஃப் காட்னு எழுதுறாரு. 4த்துடைய கண்ணோட்டமே வித்தியாசம். இன்னும் சொல்ல போனால் மத்தேயுல படிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறும், இயேசுடைய சரீர பிறப்பினுடைய வம்ச வரலாறும், லூக்கால எழுதப்பட்டிருக்க வம்ச வரலாறு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். அங்கே யோசேப்பினுடைய தலைமுறை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம், இங்கே மேரியினுடைய தலைமுறை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். ரெண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பேசப்பட்டிருக்கோம். ரெண்டுமே அவசியம்.
4 சுவிசேஷங்கள் இருக்கிறனால தான் இயேசு சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள் கிடைச்சது. அதனால இயேசு சிலுவையில் 7 தான் எண்ணி வச்சு பேசினார்னு சொல்ல முடியாது. 7 வாக்கியங்கள் அப்படின்ற பேரில் 4 சுவிசேஷங்களுமே ஸ்பிளிட்டாக இருக்கு. ஒரே இதில் முழுசா இல்லை. அப்போ யார் யாருக்கு எவ்வளோ ஞாபகத்தில் இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? இயேசு பேசின மொழி வந்துட்டு அரமைக். ஆனால் எழுதப்பட்ட ஒரிஜினல் லாங்குவேஜ் புதிய ஏற்பாடு என்ன? கிரேக்க மொழி. அதுலேயே பெரிய சேலஞ்ச் இருக்கு. அப்போ இயேசு சொன்ன வார்த்தையை அப்படியே மெமரைஸ் பண்ணி ஞாபகத்தில் வச்சு 40 வருஷம் கழிச்சு அப்படியே டப்ப டைப் ரைட்டர் மாதிரி டைப் பண்ணி கொடுத்துறாங்கடா. இல்லை, அப்படிலாம் இல்லை. நம்ம கர்த்தருடைய வார்த்தை, இதில் ஒரு வார்த்தையும் மாறவில்லை, ஒன்றும் பிழை இல்லை, எல்லாம் சத்திய வார்த்தைன்னு சொல்லும் பொழுது ஆண்டவரே நேரில் உட்கார வச்சு சொல்லி கொடுத்து எழுதி கொடுத்தாரு அப்படிலாம் யோசிக்காதீங்க. பலவிதமான சேலஞ்சஸ் தாண்டி நம்ம கையில் இந்த பைபிள் வந்திருக்குது. ஆனாலும் பைபிள் இன்னைக்கு சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற இடத்துல தான் இது மனிதனுடைய கையினால் எழுதப்பட்டாலும் மனித வார்த்தைகள் அல்ல. இதுல ஏகப்பட்ட சிரமங்கள் தாண்டி வந்திருந்தாலும் இதுல முழுக்க கர்த்தர் செய்கிறார் அப்படின்றத தைரியமா சொல்ல முடியுது. ஆமென். சரி, ரொம்ப பேக்ரவுண்ட் ஸ்டோரி நிறைய சொல்லிட்டேன். சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். இன்னைக்கு மறந்த ஆட்கள், ஜாயின் ஆகாத ஆட்களுக்கு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துலேருந்து ஒரு சின்ன ரீகேப். சரியா? 1ஆம் அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே நாளுக்காக காத்திருக்கிறாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் பார்க்குறதும், யூதாஸ் காரியர் செத்து போயிட்ட பிறகு அந்த இடத்துல மத்தியாசன்றவனை வந்துட்டு சீட்டு போட்டு மாற்றி எடுக்கிறதும், இல்லை மத்தியாசா யோசேப்பா அப்படின்றப்போ மத்தியாசன்ற பேர் சீட்டு விழுகுது. 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்து அவர்கள் மேல் இறங்குகிறது. இதெல்லாம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். பேதுரு எழுந்துட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. அதெல்லாம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். நம்ம அதில் பயங்கரமாக யோவேலிருந்து கோட் பண்ணி பேதுருடைய பிரசங்கம் வெளுத்துட்டாரு. 3000 யூதர்கள் யோசிப்பார். எந்த யூதர்கள் கொண்டாங்களோ அவங்க பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் அன்றைக்கி ரசிக்கப்படுறாங்க. அதெல்லாம் பார்த்தோம். அப்படியே 3ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது ஊழியத்துடைய பாதைகளில் அந்த பிறவி சப்பானி இல்லை, பார்ன் லேம் மேன் தேவாலயத்தின் வாசலில் உட்காந்துட்டு இருக்கான். அவனை வந்துட்டு உயிர் தடை செய்ய வைக்கிறாங்க. முடமை ஹீலிங் பண்ணி நடக்க வைக்கிறாங்க. கர்த்தர் செய்கிறார். அதிலிருந்து சீசர்களுக்கு உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே சாலமோனுடைய மண்டபத்தில் அழகு வாசல் அப்படின்ற இடத்துல வந்துட்டு பேதுரு மறுபடியும் பேச ஆரம்பித்த பொழுது அங்கே ஒரு 5000 பேரை செய்யப்படுறாங்க. இல்லை, அதுக்கப்புறம் 4ஆம் அதிகாரம் பார்த்தா பேதுருவையும் யோவானையும் என்ன பண்ணிடுறாங்க? அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. படித்தோமா இல்லையா? அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் டைம் வார்னிங், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த நாமத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுக்குறாங்க. யார் வார்னிங் கொடுத்தது? யூதர்கள் வார்னிங் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சரித்திரத்தில் பெந்தேகோஸ்தே நாள்லேருந்து அவ்வளோதான் நடந்ததா? அவ்வளோதானே? பரிசுத்தாவி வந்தார், பேதுரு ஒரு பிரசங்கம் 3000 பேர், 2வது பிரசங்கம் 5000 பேர், அடுத்து ஜெயிலில் போட்டாங்க, வெளியே வந்தாங்க, வார்னிங் கொடுத்தாங்க யூதர்கள். அவ்வளோதானு கேட்டால் இல்லை, நிறைய நடந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் அவங்க லைஃப் நிறைய காரியங்கள் நடந்திருக்கும். அதில் லூக்கா வந்துட்டு திருப்பி நல்லா கவனிங்க. எழுதுனது யார்? லூக்கா எழுதினார். யாருக்கு எழுதினார்? இந்தியாவில் வந்துட்டு பாஸ்டர் ஜான் விமல் இந்த மாதிரி ஒரு 50 பேரை வச்சுக்கிட்டு ஒரு பைபிள் ஸ்டடி எடுப்பார், அதில் அவர் கரெக்டாக பேசிடணும் அப்படின்னு என்ன நினச்சி எழுதினாரா? கிடையாது. யாருக்கு எழுதினார்? அவருக்கு அறிமுகமான தெயோபெலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோம் அதிகாரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் வந்துட்டு லூக்காவுடைய ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் இயேசு ஏற்றுக்கிட்டாரு. அதிகாரிகள் இது பொய்ன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அரசாங்க பிரச்சாரம், இயேசு உயிர் தெழல அப்படின்ட்டு, சீசர்கள் உயிர் தெழுந்தது உண்மை, கண்கண்ட சாட்சிகள் நாங்கள் தான் அப்படின்ட்டு இவங்க பக்கம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ லூக்கா எழுதுறாரு, நீ விசுவாசிக்கிறது கரெக்டு தான், உனக்காகவே நான் வந்துட்டு தேடி பிடிச்சி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ப்ரூஃபோடு நான் உனக்கு எழுதி உனக்கு அனுப்புகிறேன்டா அப்படின்ட்டு லூக்கா எழுதின ஒரு ஹிஸ்டாரிக்கல் லெட்டர்னு கூட சொல்லலாம். தியோபிலுவுக்காக எழுதிய ஒரு நிருபம்னு சொல்லலாம். இதை எக்ஸாக்டாக லெட்டர் இல்லை, அது தனிப்பட்ட நபருக்காக எழுதினார் அப்படின்றனால அப்படி சொல்கிறேன் நான். ஒரு சரித்திர நிருபம் அப்படின்றது போல லூக்கா எழுதுறார். சரியா? இப்போ 4ஆம் அதிகாரத்துடைய கடைசி பகுதிக்கு வந்துருங்க. நம்ம கண்டினியூ பண்ணால் தான் புரியும். 5ஆம் அதிகாரத்துக்குள் டேரெக்டாக போட புரியாது. சரியா? உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்டீஃபன் லாங்டன்ஸ் வெர்ஷன் ஆஃப் பைபிள். வேதாகமம் என்பது நம்ம இன்னைக்கு வாசிக்கிற மாதிரி அதிகாரமாக 1, 2, 3 வசனங்கள் போட்டு பிரிக்கப்பட்டது கிடையாது. 13ஆம் நூற்றாண்டில் தான், 11ஆம் நூற்றாண்டுலேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணவர் ஸ்டீஃபன் லாங்டன், ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டபரி அப்படின்ற நாட்டில் ஒரு ஆர்ச் பிஷப்பாக இருந்தார். அவர் தான் வந்து நம்ம பிரசங்கம் பண்ணுறது எங்கே இருக்குன்னு தெரியலையே, ஈஸியாக சொல்ல முடியலையே இங்கே தான் இருக்குன்ட்டு,
நமக்கே திருப்பி தேடி பார்க்கணும்னு பிறகு உட்காந்து லூக்கா எடுத்து மொத்தமாக தேட வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணதுனால அவர் தான் முதல்ல என்ன பண்ணார் அப்படின்னா பழைய ஏற்பாடை அதிகாரங்களாய் பிரிக்க ஆரம்பித்தார். பழைய ஏற்பாடு மட்டும்தான் அவர்கள் அதிகாரங்களாக பிரித்து முடிக்க முடிஞ்சது. ஏன்னா தோல் சுருள்கள் பெரிய பெரிய அறைகளுக்குள்ளே இருக்கும், அது ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து படிக்கணும், ஒன்று ஒன்றா அதெல்லாம் பயங்கரமாக டைம் எடுக்கும். அது அவர் பிரிக்கும் பொழுது வந்துட்டு கண்டென்ட் தப்பாக இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி போயிடக்கூடாது. ஒரு கோர்வையோடு ஸ்டாப் பண்ணி அடுத்த டாபிக்ன்ற இடத்துல அப்படித்தான் சாப்டர்ஸ் பிரிக்கணும். இதெல்லாம் கேட்கும்போது யாருக்காவது தலை சுத்துச்சு அப்படின்னா பைபிள்லாம் படிச்சுட்டு எனக்கு புரிஞ்சிச்சுலாம் சொல்லவே சொல்லாதீங்க. இந்த பேசிக் புரிஞ்சாதான் நீங்கள் பைபிள் படிக்கணும். அப்போ தான் கொஞ்சமாவது பைபிள் புரிய ஆரம்பிக்கும். சரியா? அப்படி இருக்கும்பொழுது அப்புறமா தான் வந்துட்டு என்ன பண்ணாங்க, நான் நல்ல ஐடியாப்பா, ஒருத்தர் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு பிற்பாடு வந்த ஒரு சில ஆட்கள் வந்துட்டு அவருடைய அந்த அந்த தரிசனம் நல்ல ஒரு காரியம் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அது தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தாங்க. புதிய ஏற்பாடு சாப்டர்ஸாக பிரிக்க ஆரம்பித்தாங்க, வசனங்கள் போட்டு 1 2 3 பிரிக்க ஆரம்பித்தாங்க. 13ஆம் நூற்றாண்டில் வந்து ஜெனீவா ஆங்கில பைபிள், ஜெனீவா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அதில் தான் அந்த பைபிளில் தான் முதல்ல அப்போ இங்கிலீஷ் மொழி தலையெடுத்துக்கிட்டு இருக்கு. இங்கிலீஷ் மொழி பயங்கரமாக பேசப்படுற மொழியாக வருது. அந்த டைமில் தான் வந்துட்டு அந்த ஜெனீவா பைபிள் பிரிண்ட் பண்ண ஆட்கள் தான் முதல்ல என்ன பண்ணாங்க, இந்த ஸ்டீஃபன் லாங்டன் அப்படின்றவருடைய அந்த அந்த சாப்டர் வசனங்கள் 1 2 3 போட்டு பிரிக்கிறாங்கல்ல, அதை அவங்க அடாப்ட் பண்ணி சாப்டர் போட்டு வசனங்கள் 1 2 3 போட்டு பைபிளில் மொத்தமாக பிரிண்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் கிடையாது. தோராயமாக சொல்ல போனால் 1500ஆவது வருஷம் வரைக்கும் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிப்போம் அப்படின்ற ஒரு செய்தியை ஆதி திருச்சபை நாட்கள் 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 1500ஆவது வருஷம் வரைக்கும் இப்படி ஒரு பிரசங்கம் உலகத்திலே கிடையாது. தெரியுமா? ஆமாம், 1500 வருஷம் அந்த பிரசங்கத்தை இந்த மாதிரி பிரசங்கம் யாரும் பண்ணதில்லைன்ற காரணத்துக்காக கடந்த ஒரு 500 சில்லற வருஷமா இந்த பிரசங்கம் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எடுத்து வாசிப்போம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். 3 மட்டும் பவுல் தனியாக எழுதலை சார், 3 மட்டும் பவுல் தனியாக எழுதலை. அப்படி தனியாக படித்தா அவனுக்கு எதுவுமே புரியாது. அப்படி ஒரு வசனம் மட்டும் ஒருத்தர் எடுத்து பேசினார்னா கண்டிப்பாக ஆவியானவரின் மூலமாய் பேசினார், வெளிப்படுத்தினார் அப்படின்ற பேரில் இவர் சொந்தமாக ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ண போகிறாருன்றது தான் உண்மை. அதுதான் அவர் கொடுக்க போகிற செய்தி. அதுதான் அது அப்படி ஒரு செய்தியே கிடையாது. எடுத்தீங்கன்னா பேசேஜ் எடுத்து வாசி. வருகையை பற்றி பேசுகிறியா, வருகைக்குரிய அடையாளத்தை பற்றி பேசுகிறியா, மத்திய 23 24 எடுத்து 25 எடுத்து ஃபுல்லாக 3 அதிகாரம் மொத்தம் பேசணும். 1 Thessalonians 4ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக பேசணும். பவுல் ஏன் எழுதுறாருன்னு பேசணும். வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து பேசணும். பழைய ஏற்பாட்டில் சகரியா எடுத்து பேசணும். ஏசாயாலிருந்து பேசணும். வருகையை பற்றி எல்லா பைபிளில் இருக்கக்கூடிய எல்லா பேசேஜும் டச் பண்ணி வருகையை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, ரகசிய வருகனா என்ன, 2ஆம் வருகனா எங்க, எல்லாத்தையும் பேசணும். ரட்சிப்புன்னு பேசினா பழைய ஏற்பாட்டில் என்னவா இருக்குது, இயேசுக்கு முன்னாடி ரட்சிப்புனா என்ன, எப்படி, எங்கே, இயேசுக்கு அப்புறம் இப்போ ரட்சிப்புனா என்ன, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேசணும். ஏதோ ஒரு வசனம் ஒரு இடத்துல இருந்து ஒரு சாப்டரில் ஒரு 4 வசனம் மட்டும் படிச்சுட்டு இங்கே எதையுமே தீர்மானம் பண்ண முடியாது. ஸோ அதை நான் திருப்பி சொல்கிறேன். பைபிள் படிக்கும் பொழுது பைபிள்னா என்னன்றது நல்லா படிச்சிங்கன்னா, பைபிள்னா என்னன்றது நல்லா படித்து நல்லா புரிஞ்சுதுன்னா அப்போ பைபிளில் என்ன இருக்குது அப்படின்றது இன்னும் பெட்டராக புரிய வரும். சரியா? ஆமாம். இல்லாட்டி வந்துட்டு நல்லா கவனிங்க, டோன்ட் ட்ரை டு ரீட் யோர் செல்ஃப் இன் த ஸ்கிரிப்சர், ட்ரை டு ரீட் த ஸ்கிரிப்சர் இன் யுவர் லைஃப். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், உன் வாழ்க்கைக்கு ஏற்ற சூழ்நிலையாகவே பைபிள் வாசிக்கும்போது தேடாத, உன் லைஃபுக்காகவே பைபிளை படிக்காது. பைபிள் வந்துட்டு உன் லைஃப்குள்ளே வரணும். கர்த்தருடைய வார்த்தை வந்து உன் வாழ்க்கைக்குள்ளே வந்து உன்னுடைய சிச்சுவேஷனை மாத்திரமே தவிர உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீ வசனத்தை தேடி படிக்கக்கூடாது. புரியுதா நான் சொல்கிறது? இருக்காது. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நான் இப்போ சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் யாரெல்லாம் கேட்கலையோ ஒரு பெரிய நஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். சரியா? ஸோ டோன்ட் ட்ரை டு புட் யுவர் சிச்சுவேஷன் இன் டு த ஸ்கிரிப்சர் அண்ட் ரீட் தி வேர்சஸ் ஃபார் யுவர் ஓன் லைஃப். உன் சொந்த வாழ்க்கைக்காக வசனத்தை தேடி படித்து உன் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை ஃபிக்ஸ் பண்ண உன் வாழ்க்கைக்குள்ள நீ உன்னுடைய சிச்சுவேஷனுக்கு ஒரு வசனத்தை தேடி உன் சிச்சுவேஷனை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணாது. கர்த்தர் பேசினார், இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசினார். ஏன் ஸ்டார்டிங்கில் 1500 வருஷமா அப்படி ஒரு சாட்சி இல்லை? இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசினாருன்னு இல்லையே. ஏன்னா அப்போ தான் வசனமே இல்லையே. லெட்டர்னா லெட்ரு, புக்குனா புக்கு மொத்தமாலாம் இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 500 வருஷமாக தான் ஆண்டவர் புதர் ஜோமன் என்பது ஆண்டவர் வசனம் கொடுத்தாரு. புதர் என்னடா எப்படா கொடுத்தாரு, எங்குதுடா கொடுத்தாரு உடுமட்டோட. நான் உண்மையாக சொல்கிறேன் பாஸ்டர், இது வரைக்கும் எனக்கு ஆண்டவர் வசனம் கொடுக்கலங்க. இது வரைக்கும் ஏன்னா எனக்கு பைபிள்லாம் என்னன்றது தெரியுன்றனால எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை எழுதி கொடுத்தவராகிய வார்த்தையாக இயேசு, இந்த ரெண்டுத்துக்குமே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்கிறதுனால
நான் இந்த சில்லற விளையாட்டுலாம் விளையாட தயாராக இல்லை. எனக்கு ஒரு வசனம் கொடுத்தார் கர்த்தர். இன்றைக்கு சபைக்கு என்று கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனமாய் ஒரு வசனம் கொடுத்தார். அது இன்னைக்கு கொடுத்தாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. 2000 வருஷமா இதே பைபிளில் தான் இருக்குது. அதுலேருந்து எடுத்து இன்னைக்கு கொடுத்தாருன்னு பேசிட்டு இருப்பாங்க. நம்மளும் வந்துட்டு பாஸ்டர் இன்னைக்கு கொடுத்துக்கிறாரு போல் ஆண்டவர். கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்துச்சுன்னா பாஸ்டர் 2000 வருஷமா இந்த பைபிளில் தான் இருக்குது, இன்னும் புதுசாக நீங்கள் வந்து இன்னைக்கு கொடுத்தாருன்றீங்களே, கேள்வி கேட்கணும்ல? கேட்க மாட்டோம். ஏன்? நம்ம எல்லாமே வந்துட்டு கிறிஸ்தவ மதம் அப்படின்ற பேரில் கஞ்சா அடிச்ச லெவலில் கொண்டு வரும். நல்லா இழுத்துட்டு ஒன்றும் மண்டைக்கு ஏற மாட்டேங்க, அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது. அது அப்படியே சர்ச்சில் உட்காருறது, போயிட்டு அப்படியே உட்காந்து பார்க்குறது. அவர் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்குறது. நீங்கள் சொந்தமாகவே எதுவுமே வேலை செய்யாது. ஆமாம், அப்படி இருக்கக்கூடாது. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 4ஆம் அதிகாரம் கடைசிக்கு வந்துடலாமா? விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். என்ன பண்ணாங்க? ஷார்ட்டாக வாசிச்சாச்சு. நான் லாஸ்ட் டைம் எடுத்துட்டேன். என்ன நடக்குதுன்றதை பார்த்தா தான் நம்மளுக்கு 5ஆம் அதிகாரம் புரியும். சரியா? எல்லாரும் கவனிக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். என்ன ஆச்சு? பவுலுடைய டிராவல் பண்ணார்ல பர்னபான்றவர், அவர் இப்போ ரட்சிக்கப்படுறாரு. ஸ்டார்டிங் டைம் ரட்சிக்கப்படும் போது ஆரம்ப டைமில் சீசர்கள் பிரசங்கம் பண்ணுறாங்க. யார் இங்கே சீசரில் யாரை சொல்லப்பட்டிருக்கு? பேதுரு. என்ன பிரசங்கம் பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். நாங்கள் சொல்கிற இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரா, அதான்டா உண்மை அப்படின்ட்டு. இட்ஸ் அ ஃபோர்ஸ்ஃபுல் டெஸ்டிமனி, இட்ஸ் அ பவர்ஃபுல் டெஸ்டிமனி. பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. அப்படின்னா உயிர்த்தெழுதல் மாத்திரம் இல்லை, உயிர்த்தெழுந்துட்டாரு இல்லை, சுவிசேஷத்தை மொத்தமாக சொல்லியிருப்பாங்க. அவர் சீக்கிரம் வரப்போறாருன்னு சொல்லியிருப்பாங்க. உயிர்த்தெழுந்தார் அப்படின்றப்போ அவர் துரிதமாய் வரப்போறாருன்றதான் பாயிண்ட்டு சொல்லியிருப்பாங்க. சரியா? இவ்வளோதான் அவங்க செய்தியே. இதுதான் பிரசங்கம் பண்ணாங்க. எங்கேயாவது நிலத்தை வீடெல்லாம் விற்று கொடுத்துருன்னு கேட்டாங்களா? கேட்டாங்களா? கேட்கல. அப்போ பர்னபா ஏன் இப்போ எல்லாருமே விற்று கொடுத்தாங்களா? இல்லை. ஒரு சில பேர் மனம் வந்து விற்று கொடுக்குறாங்க. பர்னபான்றவன் நிலங்களையும் வீடுகளையும் விற்று அப்போஸ்தலருக்கு கொடுத்துட்டான். பர்னபா அதை பண்ணான். மற்றவங்க எல்லாரும் அதை பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை. மற்றவங்க என்ன பண்ணாங்க? வேலைக்கு போனாங்க, சம்பாதிச்சாங்க, மொத்தத்தையும் கொண்டு கொடுத்தாங்க. அவனோட இப்போ அப்போஸ்தலர் பார்த்தாங்க, இந்த அளவுக்கு எல்லாம் ஐக்கியமாக சபையாக ஃபேமிலியாக ஒன்றா இருக்கிறாங்களே, எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது, இயேசு வர வரைக்கும் நம்ம வாழ்ந்தான் ஆகணும், இருக்கணுமே. அப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி சமமாக பகிர்ந்து கொண்டாங்க. ஆனால் இது இப்படித்தான் வாழணும்னு போதிச்சாங்களா சீஷர்கள்? இல்லை, போதிக்கலை. அப்போ ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னா, இயேசு சீக்கிரம் வர போகிறாரு, இதுக்கு மேலே ஒன்றா வச்சுன்னு வாழ்ந்துட்டு சொத்து கித்து வீடு வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம்? இருக்கிற மொத்தமாக விற்று கொடுத்து எல்லாரும் எவ்வளோ முடியுமோ போய் எல்லாரும் இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு அவர் சீக்கிரம் வந்துட போகிறாரு, சீக்கிரம் வர போகிறாருன்றதை அவங்க எப்படி யோசிச்சாங்கன்னா, அவங்க வாழ்ந்துட்டு இருந்த நாட்களில் அப்பவே வந்துடுவார்னு யோசிச்சாங்க. சீக்கிரம் என்ற வார்த்தைக்கு கர்த்தருடைய அகராதியில் எது சீக்கிரம்ன்றது இவங்களுக்கு புரியல. இவனுடைய டைம் லைனில் சீக்கிரம்னா என்ன அப்படின்ற லெவலில் இவன் யோசிட்டான். விற்று கொடுத்தாங்க. கொடுத்ததை ஏன் வேணான்னு சொல்ல போகிறோம் நம்ம? அதனால் அதை சமநிலை உபதேசம், புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தியேசுக்குள்ள புது உடன்படிக்கையில் சமநிலை உபதேசம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு பெரிய உபதேசம். ஆக்சுவலாக எல்லா உபதேசமும் இந்த சமநிலை உபதேசத்தை பேஸ் பண்ணி தான் வருது. கர்த்தர் சித்தமானால் ஒரு நாளைக்கு சமநிலை உபதேசத்தை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு போதிக்கிறேன், நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதனால என்ன பண்ணாங்க? சரிசமமாய் பகிர்ந்து கொண்டார்கள், ஒருவனுக்கு ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. இப்போ இதனால் என்ன ஆகுது? தேவனாக மையப்படுது. நல்லா கவனிக்க, 2 பாயிண்ட் நல்லா கவனிக்கணும். எல்லாரும் எல்லாத்தையும் விற்று கொடுக்கல. பர்னபான்றவன் தன் வீட்டையும் எல்லாத்தையும் விற்று கொடுத்தான். 2வது பாயிண்ட்டு, மற்ற ஆட்கள் எல்லாருமே சம்பாதிக்கிற பைசால கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அவனோட தேவைகளுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொள்ளப்படுது. இந்த 2 உபதேசத்தையும் சீஷர்கள் போதிக்கவில்லை. சீஷர்கள் போதிச்சது என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து
பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஸ்ட்ராங் கன்விக்ஷனோடு இயேசு உயிர்த்தெழுந்தார், சீக்கிரம் வர போறாருன்றது பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது? மார்க் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்கிறபடி, சீஷர்கள் கர்த்தருடைய வார்த்தை வசனங்களை தைரியமாய் பேசினார்கள். அந்த வசனங்களை உறுதி பண்ணும்படிக்கு கர்த்தர் அவர்கள் பின்புறத்திலிருந்து பலத்த கிரியைகளை செய்தார். ஸ்ட்ராங்கா இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க பேசுறது உண்மைன்றதை மக்கள் மத்தியில் ப்ரூவ் பண்றதுக்காக ஆண்டவர் சீஷருடைய வார்த்தைகளை ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்காக கர்த்தர் அதுக்கேற்ற கிரியைகள் செஞ்சுட்டே இருக்கிறார். சரியா? இதை பார்த்த விசுவாச மக்கள் நிறைய பேர் ஏற்றுக்கொண்டு விசுவாசியான பர்னபாவை போல ஒரு சில ஆட்கள் மனம்பு வந்து தன்னை மாத்திரமல்ல தனக்குரிய எல்லாத்தையுமே ஊழியக்காரர்கள் என்று கொடுத்தாங்க. இதனால இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே கர்த்தர் நாமம் மகிமைப்படுது. புரியுதா? உண்மையாவே கர்த்தர் நாமம் மகிமைப்படுது. இதுதான் இப்ப வந்துட்டு லூக்கா எழுதிட்டே வராரு. இப்போ பர்னபா வித்து கொடுத்தான், அதே போல அடுத்து ஒருத்தன் ட்ரை பண்ணான், பர்னபா வித்து கொடுத்தான், கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டுச்சு. இப்ப அடுத்து ஒருத்தன் அதே மாதிரி பண்ணா, ஃபேமிலியே செத்து போயிட்டாங்க. இப்ப இவங்க செத்ததுக்கான காரணம் என்ன வாசிக்கலாமா? நேரடியாக வசனத்தில் இருக்கிற வார்த்தைகள் அப்படியே பிடிச்சிக்கிறதா இருந்தா, பொய் சொன்னாங்க செத்தான். இந்த கதை எல்லாருக்குமே தெரியும், சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அனனியா சப்பீரால் பொய் சொன்னாங்க செத்தாங்க, பேதுரு மதிக்கல செத்தாங்க. இன்னைக்கு ஏன்பா சாவதில்லை அப்படின்னா, இன்னைக்கு பேதுரு மாதிரி ஊழியக்காரங்க இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஏற்கனவே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இல்லையா 3ஆம் அதிகாரத்துல சம வசனம் பேதுரு சொல்றாரு. அந்த வசனம் கண்டிப்பாக பார்த்துறோம். நான் எங்க இருக்குன்னு மறந்துட்டேன். 3ஆம் அதிகாரம் வாங்க. இந்த வியாதியஸ்தனை சுஸ்தம், இந்த பிறவி சப்பானி சுஸ்தமாக்குறாருல்ல, அங்க வந்துட்டு சொல்லுவாரு. 2 தான் 12 வாசிக்கிறீங்களா? பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ரைட்டா? எங்க சுய சக்தியினாலேயோ இல்ல நாங்க ஆண்டு மேல் ரொம்ப பக்தியா இருக்கிறனால இது நடக்கல. யாரு? சப்பானி எழுந்து நடக்கல. அப்ப அதே வார்த்தை, அதே பேதுரு சொன்ன அதே வார்த்தையின்படி அனனியால் சப்பீரால் செத்ததற்கான காரணம் கூட பேதுரு மாதிரி பெரிய ஊழியக்காரன் இன்னைக்கு இல்லை, அதனால நடக்கலன்றதுலாம் இல்லை. பேதுரு போல பேதுரு ரொம்ப பக்தியா இருந்தான், ரொம்ப சுத்தமா இருந்தான், ரொம்ப சக்தியா இருந்தான். அதனால பேதுரு இயேசுவால் அழைக்கப்பட்ட நேரடியான அப்போஸ்தலனா இருந்தான். பேதுரு இயேசுவோட அசிஸ்டண்டா இருந்தான். அவன் பேதுரு கிட்ட போய் சொன்னது இயேசு கிட்ட போய் சொன்ன கணக்கு இல்லை கிடையாது. அனனியா சப்பீரால் ஏன் செத்தாங்க? வாசிங்க, முதல்ல இருந்து வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரை வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷனண்டையில் அடக்கம் பண்ணினார்கள். இந்த 10 வசனங்களை கொஞ்சம் டைசெக்ட் பண்ணுவோமா? கரெக்டா அனலைஸ் பண்ணுவோமா? கதை சொன்னா கதை ரொம்ப சிம்பிள். அனனியா சப்பீரால் நிலத்தை மொத்தமாக வித்துட்டாங்க. பாதிலாம் வைக்க முடியாது, மொத்தமாக வித்தாச்சு. நிலம்னு நினைக்கிறேன், தெரியல, நிலத்தை தான் நினைக்கிறேன், வித்துட்டாங்க. வித்த கிரயத்தை கையில் வாங்கியாச்சு, பணம் கையில் இருக்குது. ஒரு பங்கு வீட்டில் எடுத்து வச்சாச்சு, ஒரு பங்கு கொண்டு வந்துட்டு யாரு? அனனியா முதல்ல வந்து கொடுத்தாச்சு. பேதுரு என்ன கேட்குறாரு அனனியா கிட்ட, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
நல்லா கவனிங்க, பொய் சொல்றதுக்காக மட்டுமே அங்க சாத்தான் இருதயத்தை நிரப்பல. சாத்தானுடைய உண்மையான நோக்கம் என்ன? இதே போல யூதாஸ் காரியத்தை சாத்தான் நிரப்புனதுக்கான காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை கணக்கெடுக்க முடிக்க தாவீதுடைய இருதயத்தை சாத்தான் நிரப்பினதுக்கான காரணம் என்ன? சாத்தான் ஒரு மனிதனோட இருதயத்தை நிரப்பும் பொழுது என்ன செயல் செய்ய வைக்கிறான்றது மேட்டர் இல்லை. நல்லா கவனிங்க, இது முக்கியமான சத்தியம். நம்ம அங்கதான் மாட்டிக்கிறோம். வசனம் சிம்பிளா இருக்குதுங்க. பொய் சொல்றது தாங்க நிரப்புனாங்க. இருக்கிறத விட்டு என்னவோ பேசுறீங்க அப்படின்னு சில்லற பசங்க மாதிரி இருக்கிறத மட்டும் பேசிட்டு இருப்பாங்க. தாவீதுடைய இருதயத்தை சாத்தான் நிரப்பும் பொழுது அவன் இஸ்ரவேல் ஜனத்தை கணக்கெடுத்தான். யூதாஸ் காரியத்துடைய இருதயத்தை சாத்தான் நிரப்பின பொழுது அவன் இயேசுவை காட்டி கொடுத்து அவன் வந்துட்டு காசுக்காக ஓடி போயிட்டான். அனனியாவுடைய இருதயத்தை சாத்தான் நிரப்பினதும் அவன் பொய் பேசினான். இப்போ பொய் பேசும்படிக்கு தான் சாத்தான் இருதயத்தை நிரப்பினார் அப்படின்னா, சப்பீரால் வரும்பொழுது அதே வார்த்தையை ஏன் பேதுரு சொல்லலை? அனனியா செத்துடுறான், அடுத்து சப்பீரால் உள்ளவரா? கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு அப்புறமா இவ என்ன நடந்ததுன்னு தெரியும் வரா. 9ஆம் வருஷத்துல பேதுரு என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? பொய் சொன்ன மாதிரி தெரியலையே. ஆக்சுவலி பேதுரு என்ன சொல்லியிருந்தோம்? பொய் சொன்னாதான் செத்து போனாங்க அப்படின்னா பேதுரு என்ன சொல்லியிருந்தோம்? ஏமா உன் புருஷன் தான் அறிவில்லாம் பொய் சொல்றான், இப்போ 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஒன்னா பொய் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டிருந்துருக்கணும். அங்க பரிசுத்த ஆவியின் இடத்துல பொய் சொல்லும்படி சாத்தான் இருதயத்தை நிரப்பினது என்னன்றாரு. இங்க சப்பீரால் கிட்ட அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவரை ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? அவ பிரச்சனை என்ன தெரியுமா? இவங்க ஆண்டவரை சோதிக்கிறாங்க. என்னன்னு சோதிக்கிறாங்க? இதே போல தாவீதுடைய இருதயத்தை பிசாசு நிரப்பி இஸ்ரவேல் மக்களை கணக்கெடுத்த பொழுது அவனும் தேவனை சோதித்தான். யூதாஸ் காரியத்தை இயேசுவை காட்டி கொடுத்து பணத்துக்காக போனப்போ யூதாஸ் காரியத்தும் தேவனை சோதித்தான். இங்க அனனியா சப்பீராலும் தேவனை சோதித்தார்கள். என்ன சோதிச்சாங்க? தேவனை சோதிக்கும்படிக்கு பிசாசு இருதயத்தை நிரப்பினார்கள். பிசாசானவன் இவர்களுடைய இருதயத்தை நிரப்பினான். என்ன சோதிச்சான்? நியாயப்பிரமாணத்தில் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், தேவனாய் கர்த்தரை சோதித்து பாராதிருப்பாயாக. கரெக்டா? ஆமாவா இல்லையா? இயேசு வந்துட்டு 40 நாள் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 40 நாள் அவர் உபவாசம் முடிக்கும் பொழுது அவர் இப்போ மிகுந்த பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவர் இடத்துல வந்து என்ன சொல்றான்? இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் அப்படின்னு சொல்றப்ப இயேசு என்ன சொல்லுவோம்? தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக சொல்றாரு இல்லையா? என்ன இப்போ அங்கே கல் அப்பமாக்கி சாப்பிட்டா பேச அப்படி சாப்பிட்டா என்ன தப்பு? அவருக்கு பசிக்குது, அவர் கடவுள், அவர் மனுஷன் என்ன பண்ணலாம்? மனுஷனை பாடியில் வந்துக்கிறாரு, அவர் காடுன்றனால எல்லா ரைட்ஸுமே அவருக்கு இருக்குது. தண்ணி மண் நடக்கிறாரு, காற்றையும் கடலையும் அதட்டுறாரு, புயல் அமைதியாகுது. கல் அப்பமாக்கி 2 சப்பாத்தி சாப்பிட்டு போக வேண்டியதுன்னு அவர் யார் கேள்வி கேட்க போறா? பிசாசு அதுக்கு ஏற்ற மாதிரி தூண்டி விடும்போது உன் தேவனாய் கர்த்தரை சோதித்து பாராதிருப்பாயாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்ற கர்த்தரை சோதிச்சு பார்க்காத அப்படின்றாரு அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாருல்ல, சொல்றாரு இல்லையா? அங்கு சம்பவம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் கரெக்டாக சொல்றேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3 இல்லை, எங்க போச்சு? 4ஆம் அதிகாரம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் என்ன சொல்லும் பொழுது இயேசு தேவனாய் கர்த்தரை சோதித்து பாராதிருப்பாயாகன்னு சொல்றாரு. பரீட்சையை பாராதிருப்பாயாக 6-7 வசனங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6-7. நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழகுதியும் கல்லுகள் அப்பமாக்கி சாப்பிடுறதில்ல, தாழகுதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று பிசாசு சொன்னான். அதற்கு இயேசு உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இப்படின்னா விஷயம், இப்போ மேல இருந்து ஒருவேளை ஒரு மனுஷன் தடுமாறி கீழே விழுந்தா கர்த்தருடைய வார்த்தை சொல்ற மாதிரி உன் கால் கல்லில் இடாதபடிக்கு கர்த்தரால காப்பாற்ற முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? நிச்சயமா முடியும், நிச்சயமா முடியும், அதுல சந்தேகமே கிடையாது. இப்போ அப்படி அவர் சொன்ன வார்த்தைக்கு முடி அவர் செய்யறாரா இல்லையா அவர் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? தாங்குறாரா, பிடிக்கிறாரா, தூதல் வராங்களான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கூடாது. ரைட்டா? இதுக்கு லிட்டரலா என்ன மீனிங் தெரியுமா? இவர் உண்மையாவே கடவுள் தானா? இவர் செய்வாரா? அவரது பவர் இருக்கா? அவர் சொன்ன வார்த்தை முடியாது. நீ வந்து காட்ஹுட்டை டெஸ்ட் பண்ற, நீ கடவுளா அப்படின்னு நீ சோதிச்சு பாக்குற, அதுதான் கூடாதுன்றாரு. இப்ப அனனியா சப்பீராவுடைய சம்பவத்துல என்ன நடந்தது? இவங்க என்ன டெஸ்ட் பண்ணாங்க ஆண்டவரை? பிசாசு அவன் இருதயத்தை என்ன நிரப்பினா? கவனிங்க, இதுக்காக 4ஆம் அதிகாரத்துடைய கண்டினியூஷன் ரொம்ப முக்கியம். 4ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? 4ஆம் அதிகாரம்னு ஒன்று கிடையாது,
அப்படியே ஒரு ஃபுல்லாக படிக்க வேண்டியது தான். நமக்கு அப்படி இருக்கிறனால உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். 4ஆம் அதிகாரத்துடைய கடைசி பகுதியில் என்ன இருக்குது? எல்லாருமே காட் ஃபோக்கஸ்டாக, ஃபெலோஷிப் ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க, காட் ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க, சீசர்கள் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. என்ன போதிக்கிறாங்களோ அதில் உறுதியாக. அங்கே உண்மையாகவே கர்த்தர் மகிமைப்படுறாரு. இப்போ அவருடைய ப்ராக்டிக்கல் நல்லா கவனி, நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது, நடைமுறையில் நடக்குது. பா எல்லாருமே சம்பாதிச்சு பேதுருவில் கொடுத்துட்டோம்ப்பா, அவர் ஈக்குவலாக பகிர்ந்து, ஈக்குவலாக இல்லை தேவைக்கு தகுந்தவாறு பகிர்ந்து தராருப்பா, யாருக்கும் ஒரு குறையும் இல்லை, எல்லாருமே நல்லா வாழ்கிறோம். என்னப்பா வரண்டப்பா மொத்தமாக விற்று கொடுத்துட்டான்ப்பா. நடந்திருக்காதா? பவுல் சொல்கிற மாதிரி சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறதுன்ற மாதிரி இன்னைக்கு அவருடைய சபையில் நடந்தால் என்ன ஆகும் சொல்லுங்களேன்? எல்லாருமே தங்களுடைய வருமானத்தை ஊழியக்காரங்கிட்ட கொடுத்து ஈக்குவலாக பகிர்ந்து கொள்ளலை. கணக்கு பார்த்து அமௌண்ட்டை கணக்கு பண்ணி எத்தனை ஃபேமிலி இருக்காங்கன்னு பார்த்து ஈக்குவலாக டிவைட் பண்ணலை. அவரவருடைய தேவைக்கு தகுந்தவாறு ஊழியக்காரன் கொடுத்தாங்க, சந்தோஷமாக வாங்கிட்டாங்க. அதிகமாக சம்பாதிச்சு கொடுத்துருப்பான், கொஞ்சமாக கிடச்சிருக்கோம், அவனை தேவை சந்திக்கப்பட்டுச்சா அது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னா அது நார்மல். அதில் ஒருத்த மொத்தமாக விற்று கொடுத்துட்டான் அப்படின்னா அது நார்மல் இல்லை. அப்போ அவங்க அங்கே ஒரு பேசும் பொருள் ஆகும். பர்னபா பற்றி இது நம்ம இது கட்டுக்கதை இல்லை, இது ஒரு சரித்திர புஸ்தகம்ன்றது புரிஞ்சால் மட்டும்தான் ஹிஸ்டாரிக்கலாகவே அவங்க என்ன நடந்திருக்கும், அவங்களும் நம்மளை போல மனிதர்கள் தான், என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சாலும் பெட்டராக புரிய ஆரம்பிக்கும். சரியா? இப்போ என்னன்னா கவனிங்க, அனனே சப்பீராவுடைய கண்களில் பர்னபா செய்த காரியத்தினால தேவநாமம் மகிமைப்படுதுன்னு தெரியல. எல்லாரும் பர்னபா பற்றி பேசுகிறாங்களே. சபை ஐக்கியத்தில் யாரை பற்றி பேசப்படணும்? நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன். யார் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்? இயேசு நமக்காய் சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்து இந்த சரீரமாகிய சபையை சம்பாதித்த, ரத்தம் சிந்தி ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து சம்பாதித்த இயேசு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதை எபிரேயர் ஆக்கினும் போதிக்கிறார். விசுவாசி துவக்கரும் முடிக்கிறவருமாகிய அவர் மேல் கண்களை பதிய வைத்து. யார் மேலே ஃபிக்ஸ்டாக இருக்கணும்? இயேசு மேலும் ஐஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஆனால் இங்கே அனனே சப்பீரால் தேவ ஆவிக்குள்ளே கரெக்டாக இல்லாத காரணத்தால் இவங்களுக்குள்ள கொஞ்சம் மாம்சம் செயல்படுறபடினால பர்னபா பேர் எல்லாரும் சொல்கிறாங்களே, நம்ம பெரியவன் சொன்னால் நல்லா இருக்குமேன்ற ஒரு யோசனை தான், வேற ஒன்றும் கிடையாது. புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு? 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, என்னாவது பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்கிறாரு 3ஆம் வருஷத்தில், 3ஆம் வருஷம் பாருங்க, பேதுரு என்ன சொல்கிறாரு பாருங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் இருதயத்தில் இருப்பினது என்ன? 4வது வசனம், அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? என்ன எண்ணம் கொண்டான்? இப்ப அதுதான் பாயிண்ட். அவன் எண்ணம் பணத்துல இல்லை. அவன் என்ன ஒருவேளை பணத்தில் இருந்ததுன்னா பேதுரு சொல்ற வார்த்தையை நான் திருப்பி பேதுருக்கிட்டே கேட்பேன். விற்கிறதுக்கு முன்னாடி அவன் தான் நிலமா இருந்தது, விற்ற பிறகு கிரயம் பணமா அவங்க கையில் இருக்குது. அப்போ அவன் எவ்வளோ கொடுத்தா அவனுக்கு என்ன? அவன் பாதி வீட்டில் வச்சுட்டு பாதி வந்து தரான். ஏன்னா பேதுரு இங்கே பிரசங்கம் பண்ணல, மொத்தமாக விற்று கொடுத்துன்னு பேதுரு பிரசங்கம் பண்ணாரா? இல்லை. அப்படி ஒரு பிரசங்கம் பண்ணியிருந்தாருன்னா லூக்கா கம்பல்சரி இதை எழுதியிருப்பார். அப்படி ஒரு பிரசங்கம் பண்ணதான் பைபிளில் இல்லை. எதன் அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் விற்று கொடுத்துருன்ற பிரசங்கம் பைபிளில் எங்கேயுமே எந்த சீசர்களும் பண்ணவே கிடையாது. ஸோ நம்மளுக்கு தெளிவாக தெரியும் பேதுரு அந்த பிரசங்கத்தை பண்ண கிடையாது. நான் பேதுருக்கிட்ட தான் கேட்குறேன். நான் ஏன் பேதுருவே விற்கிறதுக்கு முன்னாடி லேண்ட் அவனுக்கு சொந்தம், விற்ற பிறகு பணம் அவனுக்கு சொந்தம். எவ்வளோ கொடுத்தா அவனுக்கு என்ன? அவன் பாதி வீட்டில் வச்சுட்டு பாதி கொண்டு வந்து தரான், இல்லை கால்வாசி கொடுத்துட்டு கால்வாசி தரான், என்னவோ பண்ணுறான். அவனுக்கு என்ன? கவனிங்க, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? என்ன சார் அது? என்ன தாட்டம்? ஆவியானவர்கிட்ட போய் சொல்லியும் அதாவது ஆண்டவர்கிட்ட நம்ம கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரங்கிட்ட இந்த ஒரு விஷயத்தில் எகு தப்பா கேள்வி கேட்டான்னா பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குமே, பொய் சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவனுக்குள்ள வேற ஒரு தாட் ஒன்று இருக்கு. இந்த ஒரு காரியத்துக்காக நான் பொய் சொல்லவும் தயாராக இருக்கிறேன். என்ன காரியம்? அவன் இருதயத்தை பிசாசு நிரப்ப, அவன் ஆண்டவர் டெஸ்ட் பண்ண, அதுதான் பாயிண்ட். கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய சபை ஐக்கியத்தில், கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்த வேண்டிய சபை ஐக்கியத்தில், கர்த்தர் மட்டுமே இயேசுன்ற நாமம் மட்டுமே சொல்லப்பட வேண்டிய மக்கள் மத்தியில், மக்கள் செய்கிற நன்மைகள் யாருன்னா ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அவன் சாட்சி சொல்லுவான், அவனை மக்கள் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. லூக்கால தான் வாசிக்கிறோம். லூக்கா எழுதியிருப்பாரு சுவிசேஷ புஸ்தகத்தில், உங்கள் அதிகமாக யார் பிரயாசப்படுகிறானோ அவனுக்கு அதிகமான கனத்தை கொடுங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. கண்டிப்பாக அது இயல்பாய் நடைமுறையாய் நடக்கும். ஆனால் வெரி குட், சர்ச்சில் ஒருத்தவங்க இப்படி ஒரு காரியம் செஞ்சாங்க, அவனை கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும் அப்படின்னு நான் சொன்னால் அவன் கர்த்தர் தான் மகிமைப்படுது.
பாஸ்டர் அவனை பார்த்து வெரி குட்னு சொன்னாரு, அதே போல என்ன பார்த்து வெரி குட்னு சொல்லணும்னு சொல்லி அந்த வெரி குட் வாங்குறதுக்காகவே நீ உன்னை ட்ரை பண்ற பத்தி அங்க உள்ள ஒண்ணு, அங்கதான் நீ சிக்கிற, அங்கதான் பிரச்சனையில மாட்டுற. ஊழியக்காரனா இருந்தாலும் மனுஷன் தான், மனுஷன் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாத. எதை செய்தாலும் கிறிஸ்து பிதாவின் முன்னிலையில் கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதற்காகவே செய்யுங்கள், பவுல் சொல்ற மாதிரி. அது என்ன செய்யணுமா? நீ எழுந்தாலும் நின்றாலும் நடந்தாலும் நீ என்ன பண்ணாலும் கர்த்தரா மகிமைக்காக பண்ணி, நீ மனுஷனை பிரியப்படுத்தும்படி பண்ணாத. கலாத்தியர் 1 வாசிக்கிறபடி நீ மனிதனை பிரியப்படுத்துவாயானால் நீ தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. அப்போ பொய் சொல்றவெல்லாம் செத்துருவான் அப்படின்னா இன்னைக்கு பொய் சொல்றவங்க சாகல. நான் நீங்க பொய் சொல்லுங்க, சொல்லலாம், நான் சொல்ல வரல. பாவத்துக்காய் மறித்து கிறிஸ்துவுக்காய் பிழைக்கிற நம்ம ஏன் பாவத்தை பத்தி யோசிக்க போறோம்? ஏன் பொய் சொல்லணும்? தப்பு பண்ணாலும் ஆமா பாஸ்டர் பண்ணிட்டேன், சாரி, சரி நீ பண்ணாத, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், கிறிஸ்தவ வாழ்க்கையை முடிஞ்சிச்சு. அதுக்கு எதுக்கு பொய் சொல்ல போகிறோம்? நம்ம பொய் சொல்ல போகிறது இல்லை. பொய் சொல்லலாம் நான் சொல்ல வரல. பொய் சொன்னனால தான் இவங்க செத்தாங்க. இந்த கார்த்திக் கம்மாலின்னு ஒருத்தர் இருக்கிறார், மேதாவி பிரசங்கர், அதிக பிரசங்கர். ஆமாம், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாப்பில்ல. நம்ம பிரசங்கர்கள் எப்பவுமே இந்த பாடி லாங்குவேஜில் அவங்க அந்த மைக்கில் பேசுகிற அந்த வார்த்தையின் துணி இல்லை, இந்த வாய்ஸ் மாடுலேஷன், இதுலேயே வந்துட்டு அவங்கள ஒரு வா ஐயா ஐயா பயங்கரம் இல்லைப்பா, பயங்கரம்ப்பா, என்ன பயங்கரம், அப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணுருவாங்க ஸ்டார்டிங்லேயே. ஏஜி சபையினுடைய தலைமை சபை சென்னையில் இருக்கக்கூடிய NLAG பாஸ்டர் மோகன் உட்காந்துக்கிறாரு, நைட் ப்ரேயர். எல்லா பாஸ்டர்ஸும் மதிக்கக்கூடிய ஒரு பாஸ்டர் அவர். நைட் ப்ரேயரில் அனனியா சபையினால் தசம்பாகத்தை வஞ்சித்து வச்சனால செத்துட்டாங்களாம். அந்த மாதிரி இன்றைக்கும் சபையில் ஒரு 4 பேர் செத்து விழுகணும் அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணேன். இவர் பண்ணுற கள்ள உபதேசத்தை பார்த்து பாஸ்டர் மோகன் அவர்கள் கைக்குட்டி சிரிக்க, பா ஆவியானவராங்க செயல்படுற மாதிரி தெரியல, பிசாசு தான் மொத்தம் ஆளுகை செய்யுது. பேர் தான் சர்ச்சு, ஆளுகை செய்கிறது மொத்தம் பிசாசு தான். பேசுறது மொத்தம் கள்ள உபதேசம். ஏன்னா நான் எதன் அடிப்படையில் சொல்கிறேன் தெரியுமா? பிலிப்பியர் 4 வாசிக்கிறோம், அவர்கள் வயிறே அவர்கள் தேவனாக இருக்கிறது. கள்ள உபதேசிகளை பற்றி பவுல் சொல்கிறார். பணத்துக்காக, வருமானத்துக்காக கபடமில்லாத இருதயம் உள்ளவர்களை தங்கள் நயவசப்பினால் வஞ்சிக்கிற கயவர்கள், கள்ளர்கள், இப்படிதான் பவுல் சொல்றாரு. இவங்க தான் கள்ள உபதேசிகள்ன்றார். தசம் வாங்கன்ற ஒரு சம்பவத்தை சீஷர்கள் வாங்கினதே கிடையாது. தசம் வாங்கன்ற ஒரு வார்த்தை சீஷர்கள் வாயில வந்ததும் கிடையாது. அதை பற்றி போதிச்சதும் கிடையாது யாருமே, எந்த நிருபத்திலையுமே கிடையாது. சரிங்களா? எபிரேயர்ல ஆபிரகாமா இயேசுவான்ற அந்த கம்பாரிசன் வரும்பொழுது, உங்க ஆபிரகாமோட இயேசு பெரியவர் எப்படி தெரியுமாடா? உங்க ஆபிரகாமே இயேசுதான், மெல்கிசேதேக்கு முறைமையின்படி இயேசு தான் தசமாவும் கொடுத்தாங்க தெரியுமா? அப்படித்தான் சொல்லப்பட்டு இயேசு பெரியவர்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர எபிரேயர் புஸ்தகத்துல நிருபத்துல கூட தசம்பாகத்தை பத்தி பேசப்படல. நம்ம அதுவும் ஸ்பெஷலா அனனியா சப்பீராவுடைய சம்பவம் தசமாகத்தை பத்தி கிடையவே கிடையாது. தசமாகன்ற கண்டென்ட்டே கிறிஸ்து இயேசுக்குள்ள கிடையாது, அந்த உபதேசமே கிடையாது. அதில் இல்லாத ஒரு விஷயத்தை போதிக்கிறதே தப்பு. அது பெரிய வசனாதாரத்தோடு போதிக்கிறன்ற பேரில் அனனியா சப்பீரால் சம்பவம் எடுத்து இவர் சபையில் வந்து பிரசங்கம் பண்ணுகிறார். பாஸ்டர் மோகனுக்கு சந்தோஷம் தாங்கலை. சரி, எப்படியோ ஒன்று ஒரு வருமானம் வந்தால் சந்தோஷம் தானே. ஆமாம், எல்லாம் திருடனுங்க, முதுகெலும்பு இல்லாத கோழைங்கள்லாம். தம்பி இங்கே வாப்பா, அப்போஸ்தலர் 5 தசமா பற்றி இல்லைப்பா, அதை ஸ்கிப் பண்ணு, நீ செய்தி உள்ளப்போ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்ல ஒரு தைரியம் இல்லைல்ல, அது தப்பாக போகுதுன்ற ஒரு தெளிவு இல்லைல்ல. இந்த டெக்ஸ்டில் இல்லாத ஒரு கண்டென்ட்டை உள்ள உட்புகுத்தி ஒருத்தர் நல்லா காமெடியாக சிரிக்கிற மாதிரி, கொஞ்சம் அதில் பாதி பேருக்கு பயமும் வர மாதிரி ஒருத்தன் போதிக்கிறான் அப்படின்றத ரியலைஸ் பண்ணுற அளவு இல்லைன்னா நீ என்ன ஊழியக்காரன், நீ என்ன பெரிய அப்படியே 100 கோடி ரூபாயில் ஜட்ஜை கட்டி என்ன பண்ண போகிற? அரசியல்வாதியோட கேவலமானவங்க நீங்கள்லாம், அதுதான் உண்மை. இவங்க பேசுகிற அந்நிய பாஷையை கேட்டு பிசாசு கூட பயப்படாது, சிரிச்சுட்டு போயிடும். ஆமாம், அண்ணனே அந்த வார்த்தையை கேட்டோன்னு செத்து போயிட்டான். பொய் சொன்ன நாள் இல்லை, அவன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டிய இடத்துல என் பேர் கொஞ்சம் உள்ள வரணும்னு நினைச்சிட்டேனே, தேவனுடைய மகிமை திருடுறேனே அப்படின்ற அந்த ஒரு பயம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். ஹார்ட் அட்டாக் வர முடியும், உடனே சாக முடியாது. மாரடைப்பு வந்து உயிரிழந்தான். அந்த சம்பவம் தெரியாமல் அவன் பொண்டாட்டி மெதுவாக ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வராங்க சர்ச்சைக்கு. மெதுவாக பேதுருக்கு, சர்ச்சைக்கு இல்லை பேதுருக்கிட்ட, என்னம்மா அவ்வளோதான் வித்தியாம்மா, உடனே அவ்வளோதான் வித்தியாம்மா அப்படின்னு உடனே பார்த்தியா அந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டான், அதனால தான் பேதுருக்காரு. இல்லை இல்லை, கேட்குற கேள்வி அதுதான், ஆனால் கேள்வியோட நோக்கம் என்னன்றதான் முக்கியம். அவ்வளோதான் வித்தியாம்மா அப்படின்னா யாரை ஏமாற்ற ட்ரை பண்ணுற, எதுக்காக உன் பேர் 4 பேர் பேசணும்னு ட்ரை பண்ணுற? பர்னபாஸ் வித்து கொடுத்தா மொத்தமாக
பர்னபாஸ் 4 பேர் வாழ்த்துறாங்க, சூப்பர்ன்றாங்க. நீ கர்த்தருக்காக செஞ்சினா, நீ ஆண்டருக்காக நின்றீங்கன்னா கண்டிப்பாக உன்னை மக்கள் வாழ்த்துவாங்க. நீ கர்த்தருக்காக நின்றீங்கன்னா கர்த்தரே உன்னை வாழ்த்துவார். அந்த வாழ்த்து நீ ஷார்ட்கட்டில் வாங்க ட்ரை பண்ணினா அது கர்த்தருடைய மகிமையை திருடுறதுக்கு சமமாயிடும். கர்த்தருடைய மகிமையை திருடுறது, இதை பற்றி ஒரு செய்தியை எடுத்திருக்கேன் ஞாபகம் இருக்கா? ஸோ மோசே கூட அதான் செத்தார் இல்லை? மோசே ஏன் செத்தாப்புல நம்மளுக்கு இத்தனை வருஷமா என்ன சொல்லி கொடுத்தாங்க? மோசே மரித்தது என்ன? பாரம்பரிய கண்ணோட்டத்தினுடைய உபதேசம் என்ன? ட்ரெடிஷ்னல் வியூ ஆஃப் மோசஸ் டெத் என்ன சொல்லி கொடுத்தாங்க? என்ன செய்தி கேட்டு வளர்ந்தீங்க ஞாபகம் இருக்கா? கற்பாறை கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? பேச சொல்லி சொன்னாரு, அதை அடிச்சிட்டான். ஆமா, ஆண்டவர் வந்துட்டு மோசையோட கல் அதிகமா நேசித்தபடினால் மோசையை கர்த்தர் கொன்றார். பின்ன கல்ல அடிச்சுட்டு நீ சலவரம் அடிச்சிருந்தா கூட, ஏன்னா மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஒரு 3 பேர் கொலை பண்ணான். அப்போ கூட மோசையை கர்த்தர் கொல்லல. ஆனா கல் அடிச்சோட மோசையை கொண்டுட்டார். மனிதர்களை விட கர்த்தர் கல்லை அதிகமாக நேசிக்கிறார். ஆமா, இந்த கல்லுகளை தேவனுக்கு என்று பிள்ளைகள் ஆக்கி என்னால முடியும். மோசையுடைய சம்பவத்துல கூட வசனம் சொல்றது, மோசைக்கு 120 வயசு ஆயிடுச்சு, கண் பார்வை இருளடையில, பரன் குன்றி போகல, அவன் சாகரத்துக்கான வயசே இல்லை. ஏன் மோசையை கர்த்தர் போதுன்ற வாடார் அவனை ஆண்டவரை அடக்கம் பண்ணி எடுத்துக்கிட்டார்? காரணம் என்ன அப்படின்னா, முதல் சம்பவம் தண்ணி இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் மூப்பர்கள் கம்ப்ளைண்ட்டு. ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான், போடா கொஞ்சம் தூரம் போடா, அங்கே ஒரு கண்மலை தெரியும்டா, உன் கையில் கோல் கொடுத்துருக்கீங்க அடையாளமா, அதில் அது ஒரு தட்டு தண்ணி கொடுக்கும் பண்ணுறான். தண்ணி வந்துச்சு. 2வது சம்பவம் வேற வனாந்திரத்தினுடைய வேற ஒரு பகுதியில் அதே மாதிரி தண்ணி இல்லை, மக்கள் அழுகுறாங்க, புலம்புறாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான். ஆண்டு சொல்றாரு, மூப்பொருளை கூட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போவாங்க, ஒரு கண்மலை தெரியும், நீங்க பேசு, அது தன்னிடத்துல இருந்து தண்ணீரை கொடுக்கும். அடின்னா அடி, பேசுனா பேசு. அதை மாத்தி பண்ண தப்பா? ஆமா தப்பு தான். இப்ப அதுக்காக கர்த்தர் மோசையை கொண்டாரா அப்படின்றதான் கேள்வி. மோசே ஒரு வார்த்தை சொல்றான், எத்தனை முறை தான்டா நானே இதுல இருந்து உங்களுக்கு தண்ணியை வர வைக்கணும் அப்படின்றான். அங்கதான் மோசே மாட்டிக்கிட்டார். நிப்பாட்டு. அப்புறம் வாசிச்சு பாருங்க, என்ன வாசிச்சு பாருங்க. அந்த சம்பவம் முடிச்சு மக்கள் தண்ணி குடிச்சு முடிச்சிட்ட பிறகு கர்த்தர் மோசையை விசாரிப்பதற்காக கூடாரத்தில் அழைக்கிறார். வாடா, வா வந்து ரிப்போர்ட் கொடுவா, என்ன பேசின, நீ என்ன சொன்ன, நீ அங்கே வெளியே மக்களுக்கு என்ன சொன்ன, நீ அதனையே கொடுத்தார். கூப்பிட்டு ஒரு என்கொயரியே வைக்கிறார் ஆண்டவர். நம்ம இன்னைக்கும் நான் உண்மையாக சொல்றேனே, பைபிளை உட்காந்து நீங்களாவே படிச்சிங்கன்னா அதில் என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் உங்களுக்கு புரியும். எக்ஸ்ட்ராவெல்லாம் புரியாது. நம்மளாவெல்லாம் படிக்கிறது இல்லை. எவனா ஒருத்தன் பண்ணுற பிரசங்கத்தை கேட்டேன், அதே பிரசங்கத்தை ஒரு 4 இடத்துல போய் நம்மளும் பிரசங்கம் பண்ணி, இப்படித்தான் நாடு நாசமாக போயிடுது, சபை நாசமாக போயிடுது. ஆமாம், நீங்கள் அனனியா சப்பீரால் செத்த காரணம் பொய் சொன்னதுனால இல்லை. நம்ம அந்த உபதேசத்தை உருவாக்க முடியுமா? பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது வேதாகமத்தின் உபதேசம், கட்டளை, நியாயப்பிரமாண கட்டளை இருக்கு. பொய் சொல்லாது இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக. உனக்காக இல்லை, மற்றவனுக்காக கூட போய் என்ன பண்ணாத, சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் பொய் சொல்லாதுன்ற. அது இங்கேயோ அதை பற்றி இங்கே பேசுங்க ஒன்றுமே இல்லை. பொய் பேசலாமா பேசக்கூடாது அந்த கேள்வியே இங்கே இல்லை. நோ தான், பேசாத, அவ்வளோதான். ஆனால் இப்போ என்னன்னா, பொய் பேசினா செத்துருவே அப்படின்ற ஒரு உபதேசத்தை உருவாக்க முடியுமா? அனனியா சப்பீரால் பொய் பேசினா செத்தாங்க. இல்லை, பிசாசு அவன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? என்ன எண்ணம் கொண்ட? கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல உன் பேர் உள்ள வரணும் நீ ஏன் நினைச்ச? நீ ஆண்டவர் அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாருன்ற அளவுக்கு நான் அவ்வளோ இலக்காரம் ஆயிட்டார் ஆண்டவர் உனக்கு. அதுதான் பாயிண்ட். விழுந்தாங்க, செத்து போனாங்க, எல்லாருக்கும் பயங்கர பயம் வந்துருச்சு. இன்னைக்கும் கர்த்தருடைய மகிமையை திருடினா உன்னை சைலண்டா தூக்கிடுவார். நீ இதுக்கு மேலே நீ ஓவரா பேசுற, இதுக்கு மேலே உன்னை விட்டானா நீ செத்து பாதல விடுவேன், நீ பொருளை வேணும் தூக்கிடுவார், வாழ மாட்டேன், போய் சேர்ந்துருவேன். ஒன்று சாம்பலில் வாசிக்கிறோம், ஒருத்தனை உயிர்ப்பிக்கிறவர் அவர் தான், ஒருத்தனை கொல்றவர் அவர் தான். நமக்கு தான் கொலை அப்படின்னு, ஐயோ கடவுள் கொல்லுவாரா? ஆமாம், அவருடைய பார்வையில் அது கொல்லலாம் இல்லை, அவர் தான் படைச்சாருன்னா அவர் வேண்ட பார்வை எடுத்துடுறாரு, அவ்வளோதான். ஆமாம். ஸோ தொடர்ந்து வாசிக்கலாமா 11 அப்போ என்னாச்சு? சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். சேராதவங்க கூட மேன்மைப்படுத்தினான். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள்.
பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாயிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். இப்ப நல்லா கவனி. பேதுருடைய நிழல் பட்டு சுஸ்தமானாங்க. பவுலுடைய கர்ச்சீஃப் கொண்டு போய் போட்டு சுகமானாங்க. இன்னைக்கு நாங்களும் ஜெப பேனாய் விற்கிறோம், ஜெப எண்ணெய் விற்பனை செய்கிறோம், கர்ச்சீஃப் விற்பனை செய்கிறோம். இதெல்லாம் திருட்டு பயல். இவனுங்கெல்லாம் திருடனுங்க. இப்போ பேதுரு நிழல் பட்டு சொஸ்தமானாங்கன்னு சொல்லி வசனத்துல இல்லை. நல்லா கவனி. ஒரு ஹிஸ்டரியை ரெக்கார்ட் பண்றார் லூக்கா. பேதுரு நிழல் பட்டு அங்க சுகமானாங்கன்னு வாசிப்பாரு. எங்க இருக்கு? படுக்கையில கட்டிலோட என்ன பண்றாங்க? பேதுரு நடந்து போற வழியில அவன் நிழல் பட்டாவது சில பேர் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்றுப்புறங்களில் இருந்தும் திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவியில் பாதிக்கப்பட்டவர்கள் எருசலேம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். பேதுருடைய நிழல் பட்டாவது சுகமாயிடுமா அப்படின்ற அந்த விசுவாசம். எங்கேயாவது பேதுரு வந்துட்டு நான் நடந்து போகும்போது என் நிழல் வந்து போடுங்க சரியாயிடுவாங்கன்னு பேதுரு சொன்னாரா? இல்லை ஏசு அப்படி பண்ணி காட்டினாரா? இல்லை ஏசு அப்படி பண்ண சொல்லி சொன்னாரா? எதுவுமே கிடையாது. மக்களுடைய ஒரு விசுவாசம். ஆனா பேதுருடைய பிரச்சனை என்ன? எங்களுடைய பக்தினால எங்களுடைய சக்தினால நாங்கள் எதுவுமே செய்யறதில்லடா, கர்த்தர் செய்யறாரு, இவன் இயேசு மட்டுமே காட்டிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன சத்தியத்தை கரெக்டாக பேசினாலும் எந்த விட்டா பேரும் கேட்குற மாதிரி தெரியல. இவனுக்கு வந்துட்டு இவங்களுக்காகவே தோன்ற எல்லா விஷயத்தையும் தானா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதையும் கர்த்தர் செய்யறாரு. ஏன் தெரியுமா? இது முட்டாள்தனமா இருந்தாலும் ஃபோக்கஸ் ஆக வேண்டியது இயேசு. ஆனா இங்க அப்போஸ்தலர் 5 பார்க்கும்பொழுது ஃபோக்கஸ் ஆகிறது பேதுரு. பேதுரு தன்னைத்தானே ஃபோக்கஸ் ஆகிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாருன்னா பேதுருவையும் சேர்த்து ஆண்டவரை காலி பண்ணியிருப்பார். ரைட்டா? பேதுரு அப்படி பண்ண. பேதுரு தெளிவாக சொல்றாரு, எங்க சக்தினால எங்க பக்தினால இல்லை, நாங்க பெரிய நீதிமன்றனால இல்லை, நான் யாரை சொல்றேன் மட்டும் பார். அதே போல பவுல கூட இல்லை. அந்த விரியன் பாம்பு கையில கிடைச்சி ஐயோ அவ்வளவுதான் செத்துருவான் என்னவோ சாமி குத்தம் தெய்வ குத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது பவுல் சாகல. பவுல் சாகல, ஐயோ உண்மையாவே கடவுள் ராவன் காலில் விழுந்து கும்பிடவுடனே சட்டையை போட்டு கிழிச்சிக்கிட்டு பவுல் கத்துறான், ஏன்டா இப்படி பண்றீங்க, எங்களை ஏன்டா கடவுள்னு சொல்றீங்க, நான் கடவுள் ஒருத்தர் சொல்லுறேன், அவரை பாடுறா. அதுதான் நம்ம ஊழியக்காரனுடைய மனப்பக்குவமா இருக்கணும். ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் செய்வார்னு சொல்லி அங்க இருக்கிற மக்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் எப்பேற்பட்டதா இருந்தாலும் அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துறாரு. அதுதான் பாயிண்ட். இப்ப நல்லா கவனி. பேதுருடைய நிழல் எந்த பவரும் கிடையாது. ஆனா நிழல் பட்டோன்னு சொஸ்தமானா அப்படின்னு சொல்லி வியாதியஸ்தர்கள் பிசாசு பிடிச்சவங்க கூட சொஸ்தமானாங்க அப்படின்னா எப்படி? அப்ப அவங்க எல்லாம் நிழல் படுற மாதிரியே பேதுரு நடந்து போயிருப்பாரோ? இல்ல பேதுருடைய உபதேசிச்சாரோ? இல்ல. அங்க கர்த்தர் கிரியை செய்யறார். இது சரியா? ஆக்சுவலா சரியான்னு கேட்டா சரி கிடையாதுதான். அப்புறம் ஏன் ஆண்டவர் செய்யறாரு அப்படின்னா அங்க வந்த மக்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். பேதுருவை நம்பி வந்திருக்காங்க. பேதுரு மூலமா அங்க ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா இவ பேதுரு சொல்றதா அவன் கேட்பான். ஆக மொத்தத்தில் அவங்களுடைய ஆத்துமாக்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. நான் இதுதான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு தரணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அவன் ரட்சிக்கப்படாதபடிக்கு அவன் வாழ்க்கையில் நோயோ பேயோ பிசாசோ வியாதியோ பாவமோ அடிமைத்தனமோ எது தடையா இருந்தாலும் அதை அப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ்ல ஆண்டு தூக்கி போட்டுருவார், காலி பண்ணுவார். மிராக்கிள் கணக்கே இல்லை, என்ன மிராக்கிள்னாலும் ஆண்டு செய்வார். அதே போலதான் இங்கே நடந்தது. இந்த வேத பகுதியை வச்சு ஒரு விஷயத்தை ட்விஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ட்விஸ்ட் பண்ணலாம் தெரியுமா? எல்லா வியாதியஸ்தரும் சுத்தமானாங்க, அதனால எல்லா வியாதியும் சுகமாயிடும் வசனம் சொல்லுது பார் அப்படின்னு இந்த வேத பகுதியை வச்சு போதிச்சா சரியா தவறா? அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்ட வசனம் சொல்லுது. எல்லாருமே குணமாயிட்டாங்க. வியாதியஸ்தர் சபையில் யாரையாலும் நீங்க எல்லாருமே குணமாயிடுவீங்க. இந்த உபதேசம் கரெக்டா? அந்த உபதேசம் தப்பு. எல்லாரெல்லாம் குணமாகல. எவன்லாம் விசுவாசத்தோடு வந்தானோ அவன் மட்டும் தான் குணமானான். எவன்லாம் விசுவாசத்தோடு வந்தானோ அவன் மட்டும் தான் குணமானான். இதே போல இயேசு வந்துட்டு ஒரு ஊருக்குள்ள சேர்த்துக்காம துரத்திட்டு வைங்க, வேண்டான்னு பிளாக் பண்ணுவாங்க. அவர் வனாந்தரத்துக்கு போயிடுவார். அந்த ஊர்ல இருந்து வியாதியஸ்த இயேசு நம்ம ஊருக்கு வராருன்றது கேள்விப்பட்டு அவர் உருத்தான நடக்கும்டான்னு நம்பிக்கையோடு இருக்கிறான். ஊருக்குள்ள சேர்க்கல, வனாந்தரத்துக்கு போயிட்டார் இவரு. அதை கேள்விப்பட்டது வியாதியஸ்தர் அநேகர் இயேசு நோக்கி வனாந்தரத்துக்கு போயிட்டாங்களா. இயேசு அவர்கள் மேல் மனதுருகி அவர் எல்லாரும் சுத்தப்படுத்தினார். அங்கே எல்லாரும் வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணாத,
எவெல்லாம் ஊரை விட்டு வனாந்திரத்துக்கு வந்தானோ அவனை மட்டும். வந்தவனுடைய நோக்கம் விசுவாசம். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துறார். எல்லா வியாதியும் சுகமாயிடுங்க அப்படின்னு எல்லாருமே எங்களால் சுகப்படுத்திட முடியும் அப்படின்னு யாருன்னா இருந்தாங்கன்னா சொல்லுங்க. நான் கார் எடுத்து நேராக அவர் வந்து கூப்பிட்டு வரேன், சிஎம்சி கூப்பிட்டு வந்துடுறேன். இங்கே வெள்ளூரில் சிஎம்சி ஆஸ்பத்திரியில் பாவம் ஏகப்பட்ட பேர் சாக விடுகிறாங்க. ஐசியூவில் ஒரு 20 பேர் இருந்தாலும் ஒரு 10 பேராவது எழுப்பி காட்டியிருக்குமே. நான் ஆண்டவரை சேலஞ்ச் பண்ணல, உபதேசத்தை மாற்றி ஒரு தனிநபரை ஒரு ஸ்பெஷல் வல்லமை இருக்கிற ஒரு ஆளாக காட்டி அது மூலமாக வந்துட்டு பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணுற ஊழியக்காரர் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த நான் ஆண்டவரை சேலஞ்ச் பண்ணல, இந்த ஏமாத்திர அந்த ஊழியக்காரனை சேலஞ்ச் பண்ணுறேன். அவன் சொல்கிறதோ அவன் உபதேசிக்கிறதோ தான் யாருன்னு அவன் காட்டிக்க ட்ரை பண்ணுறான் பார்த்தீங்களா, அது பொய். அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. பைபிளில் எல்லாரும்னு ஒன்று, நீ எல்லாருன்ற வேர்டுக்கு உலகத்தையே உள்ள கொண்டு வராத. அந்த இடத்துல எல்லாரும்னு யாரை டிஃபைன் பண்ணியிருக்கின்றது கவனமாக வாசி. எல்லாரும் சுஸ்தமானார்கள்னா வெளியூர்ல இருந்து உள்ளூர்ல இருந்து யார் யாரெல்லாம் வந்துட்டு வியாதிப்பட்டு அந்த ஊர்ல இருந்து வியாதிஸ்தர் எல்லாரும் வரல. வந்த வியாதிஸ்தர் யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவனுக்கு ஒரு விசுவாசம். பேதுரு கொண்டு கர்த்தர் பயங்கரமா பயன்படுத்துறாரா, ட்ரெஸ் தொட்டா சரியிடுமா, நெல் பட்டா சரியிடுமா, அப்படி அவங்களுக்கு விசுவாசம். அது கர்த்தர் கனப்படுத்துறாரு. இதே போல இயேசு எங்கேயாவது பிரசங்கம் பண்ணாரா, இன் வஸ்திரத்தின் தொங்கல்களை யாராவது தொட்டால் எனக்குள்ள வல்லமை போகும் சரியிடுவான், எங்கேயாவது இயேசு பிரசங்கம் பண்ணாரா? அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம், அவர் தொட்டா போது நான் சுகமாயிடுவேன்ற அவர் விசுவாசம். ரைட்டா? இன்னைக்கு நிறைய பேர் வந்து விசுவாசத்தை பிப்ளிக்கலா உருவாக்குறது இல்லை, விசுவாசத்தை ஷார்ட்கட்ல தான் உருவாக்க ட்ரை பண்றாங்க. ஆமா, ஆதி நாட்கள்ல ஒன்றும் புரியல, யாருக்கையும் பைபிள் இல்லை, உபதேசம் தெரியல, வாழ்க்கையின் யதார்த்தமும் இயேசு கிறிஸ்துவினுடைய இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பர்பஸ் அவசியம் தெரியல. குழந்தைகளை போல இருந்தாங்க, கர்த்தர் அவங்களை கனப்படுத்துறார். பவுல் தான் சொல்றார், குழந்தையா இருந்தேன், குழந்தைய போல யோசிச்சேன், குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல சிந்திச்சேன், புருஷனான பொழுது குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழிச்சிட்டேன் அப்படின்றார். பவுல் வியாதியில் இருந்தாரே இல்லையா? பவுலுடைய அசிஸ்டன்ட் தீமோத்தேயுக்கு வியாதி இருந்துச்சா இல்லையா? ஏன் ஒரு அற்புதம் பண்ணி சரி பண்ணிடுறது? இயேசு வியாதியை போக்கெல்லாம் வரல, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வந்தார். தரித்திரனா யாரு? பிச்சைக்காரனா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற எல்லா கோடீஸ்வரனும் தரித்திரம் தான். அவனுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்காக வந்தார். அவர் தான் வழின்றதை காட்ட வந்தார். எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கன்னாரு. அந்த சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிப்படைந்து நித்திய ஜீவன் பெறுவதற்கு ஒருத்தன் தயாராக இருக்கிறான். ஆனால் அவனை வந்துட்டு ஏதோ ஒரு காரியம் தடுக்குது. அது வியாதியாக இருக்கட்டும், பிசாசாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், பொருளாதாரம் என்னன்னாலும் இருக்கட்டும், அதை கர்த்தர் மாற்றிடுவார். இப்போ நம்ம நாட்டில் என்ன பண்ணிட்டாங்க, நீ ரட்சிக்கப்படுறதா இருந்தா உனக்காக ஆண்டவர் என்னன்னாலும் பண்ணுவார்றா. இப்போ நீ ரட்சிக்கப்படுவதற்கு இது தடையா இருக்குதா, அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்காக அவன் வாழ்க்கையில் இருக்கிற நோயை மாத்திடுறாரு அப்படின்ற உடனே நம்ம நாட்டில் என்ன பண்ணிடுறாங்க, நோயை இயேசு மாத்துவார், நோய் மேல ஃபோக்கஸ் பண்ணிடுறான், ரட்சிப்பு மேல ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? பயங்கரமான கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கான், இயேசுவின் கடன் பிரச்சனை மாத்துவார், இயேசு விசுவாசி ரட்சிக்கப்படுவார். இப்போ ரட்சிக்கப்பட தயாரா இருக்கான், ஆனா அவனோட கடன் பிரச்சனையே அவனோட சிந்தனைக்குள்ள பயங்கரமா இருக்குது. அதுல தான் அவனை கர்த்தர் காப்பாத்தின உடனே நான் இயேசுவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டேன், என்னை கடன் பிரச்சனை கர்த்தர் காப்பாற்றினார் அப்படின்ன உடனே நம்ம நாட்டில் கடன் பிரச்சனை மேல ஃபோக்கஸ் பண்ணிடலாம். இயேசுனா கடன் ஒழியத்துக்காக வந்தாருன்ற மாதிரி. இவன் கடன் பிரச்சனை அவன் ரட்சிப்புக்கு தடையா இருந்தது, அவன் ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியன்ற காரணத்தால அவன் கடன் பிரச்சனை கர்த்தர் அற்புதமா மாத்தினாரு. அதுதான் பாயிண்ட் ரட்சிப்பு, பாயிண்ட் கடன் கிடையாது. நம்ம நாட்டில் கடன் மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க, ரட்சிப்பு தருகிற இயேசு மேல ஃபோக்கஸ் பண்ணல. ஒருத்தன் வியாதி இல்லை, பிசாசு பிரச்சனை இல்லை, குடும்பத்துல பிரச்சனை இல்லை, சண்டை சச்சரவு இல்லை, நல்லா படிச்சிருக்கான், வேலை செய்யறான், கை நிறைய பைசா இருக்குது, அவனுக்கு எந்த போராட்டமும் பிரச்சனையும் ஒன்றும் கிடையாது, அவன் பாட்டு வேலைக்கு போறான், வரான், சம்பாதிக்கிறான், யார்ட்டி சண்டைக்கு போடுறது எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிடுறான். விட்டு கொடுத்தாலே பிரச்சனையே இல்லை, விட்டு கொடுத்து போயிடுறான். இப்போ அவங்ககிட்ட போய் இயேசுவை பத்தி என்னன்னு சொல்லுவேன்? இயேசு ஏத்துக்க சார் வியாதி சரியாயிடும், எனக்கு வியாதியே இல்லைங்க, எனக்கு இயேசு ஏத்துக்கு நீ ஆஸ்வதமா இருப்பீங்க, நிறைய பணம் வச்சு ஏற்கனவே நான் நிறைய ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். இயேசு ஏத்துக்கு நிம்மதியா இருப்பீங்கண்ணா, நான் எனக்கு தேவையானது போதும், நிம்மதியாக தான் இருக்கிறேன் நான். அவனுக்கு இயேசு பத்தி என்னன்னு பேசுவேன்? நீ பாவி, உனக்கு ரட்சிப்பு தேவைன்னா நீ பரலோகம், ரட்சிப்பு கிடைச்சாதான் பரலோகம் போக முடியும், ரட்சிப்பு எல்லாம் பாதாளம் போயிடுவேன். அவன் பாவின்னு சொல்லி பாரு, அது எவனாதான் ஒத்துட்டு தான் ஆகணும். இந்த நாட்கள் காஸ்பிளுடைய பர்பஸ், அந்த காஸ்பிள் டிராவல் பண்ணக்கூடிய அந்த ரூட்டையை மாத்திட்டாங்க, மொத்தமாவே மாத்திட்டாங்க. இயேசுடைய பர்பஸை மொத்தம் மாத்திட்டாங்க. இயேசு அற்புதம் செய்கிறார், நிச்சயமா செய்யறாரு. ஏன் செய்யறாருன்னு சொல்லு, எப்போ செய்வாருன்னு சொல்லு, யாருக்கு செய்வாருன்னு சொல்லு.
அதை சொல்ல மாட்டாங்க. அற்புதம் செய்வார். வியாதியஸ்தர்களுக்கான சுகமளிக்கும் ஆராதனை, ஹீலிங் பிரேயர், 2 பேருக்கு சுகமா இருக்கும். 2 பேருக்கு சுகமா இருக்கும். இந்த 2 மாத்திரம் இன்றைக்கு கர்த்தர் சுகப்படுத்தினார். இந்த சாட்சி ஆனா ஒரு ஊழியக்காரர் சொல்லிக்கிறானா? மீதம் அந்த யாருக்கும் ஒரு 100 வியாதியஸ்தர் வந்தாங்க. 2 பேருக்கு கர்த்தர் அற்புதமா சுகப்படுத்தினார். இன்னைக்கு நடந்த மிராக்கிள். 98 பேருக்கு இன்னும் சுகமாகல. தொடர்ந்து செவிப்போம், கர்த்தர் சித்தமானால் நடக்கட்டும். இந்த வார்த்தை இது வரைக்கும் எவனாவது சொல்லி கேட்டிருக்கியா? இந்த 2 பேரை வச்சு வீடியோ எடுத்து சாட்சி சொல்ல சொல்லி ஷூட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து டிசைனாக போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி ஹீலிங் ப்ரேயரில் ஹீலிங் ஆகுது எல்லாரும் வாங்கன்னு ஏலம் போட்டு அந்த மீட்டிங் சும்மா நடத்துவான். மொத்தமாக ஒரு வரி வசூல் பண்ணுவான். காணிக்கு எல்லாம் எந்த ஊழியம் முடியுது சொல்லு? உண்மை இல்லையே, ட்ரூத்ஃபுல்லாக இல்லையே. நான் ஒரு ஊழியக்காரை பார்த்துருக்கிறேன். எனக்கு ஒரே தமிழ்நாட்டில் ஒருத்தர் தெரியும் எனக்கு. டாக்டர் புஷ்பராஜ், ஜாமக்காரன் புக் எழுதுவார். யாருன்னா தெரியுமா? டாக்டர் புஷ்பராஜ்னு சொல்லி இப்போ உயிரோடு இருக்கிறார். டிஜிஎஸ் கூட ஒன்னா ஊழியத்தில் இருந்தவர். ஜாமக்காரன் சொல்லி இப்போ மேகசின் போடுறார். சின்சியராக எழுதுவார். இலங்கையில் இந்த இடத்துல இந்த தேதியில் இப்படி ஊழியம் நடந்தது. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ போட்டுருவார் பக்கத்தில் சின்னதாக. அதில் 2 பேர் சுகமானாங்க, மீதமுள்ளவர்களுக்கு சுகம் கிடைக்கல. கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர்கள் சுகம் கிடைக்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். தெளிவாக எழுதுவாப்பில். அப்ப நல்லா கவனிங்க. நான் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? எல்லாரும் சுகமாயிட்டாங்க இல்லை. சில பேர் நியூ இயர் சர்வீஸில் சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா? சில பேரை கர்த்தர் சுகப்படுத்துவார், சந்தோஷமாக சாட்சி சொல்லு. சில பேரை வந்துட்டு கிருபையினால நான் உன்னை பலப்படுத்துறேன். பவுல்கிட்ட சொன்னது போல, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். கிருபை, நான் உன்னை பலப்படுத்துறேன். அந்த வியாதி போவாது, அந்த பலவீனம் உன்னை விட்டு போவாது. நான் உன்னை பலப்படுத்துறேன். நீ நார்மலாக அந்த வியாதி இல்லைன்னா நீ எவ்வளோ வேகமாக ஓடுவேன். அதை விட அதிகமாக அந்த வியாதி வச்சுக்கிட்டே நான் ஓட வைக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்துறேன், அதில் வாழ கற்றுக்கோ அப்படின்பாரு சில பேர்கிட்ட. சில பேர்கிட்ட உன் டைம் முடிஞ்சிச்சு, வா பரலங்க வான்னு கூப்பிட்றாரு. ஓ, நான் ஏன் தம்பி இது இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறேன்? இதுதான் பைபிள் ஸ்டடி. ஹவு டு இன்டர்பிரட் தி வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை இன்டர்பிரிட்டேஷன், புரிந்து கொள்வது எப்படி. எல்லாரும் நான் உடனே உலகத்தையே உள்ள கொண்டு வந்துடாது. எல்லான்றதுக்கு நீ ஒரு மீனிங் கொடுக்காது. அங்கே எல்லான்னு சொல்லி யாரை சொல்கிறாருன்னு பாரு முதல்ல. அவ்வளோதான், அதுதான் மீனிங் இது. சரியா? சரி, அற்புதம் பண்ணாங்க. அனனியாஸ் செத்து போயிட்டாங்க. மக்கள் மத்தியில் பயங்கர பயம் உண்டாச்சு. திரளான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஊழியத்தில் நிறைய கனிகள் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்து என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஊழியத்தின் பாதையில் அநேக கனிகள், அநேக ஆத்தும அறுவடை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உபத்திரவம் தான், வேற என்ன? ரைட்டா? ஆமாம், பேதுருவையும் விரும்பி ஜெயிலில் போட்டாங்க. ஆமாம், பேதுரு சொல்லியிருப்பார், உங்களுக்காக ஊழியம் பண்ணி ஜெயில் போகிறதுக்கு ஆண்டவரை ஊழியம் பண்ண உங்களுக்காக. இல்லை, அப்படி சொல்ல பேதுரு. என்ன சொன்னார் பார்க்கலாம், ஆசிங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழுதி. நான் லாஸ்ட் வீக் பைபிள் ஸ்டடியில் சொல்லியிருந்தேன், பிரதான ஆசாரியன் கூட சதுசேயர்கள் சேர்ந்துக்கிட்டாங்க. ஏன் பரிசேயர் சேரல? இவங்களை பிரச்சனை கொடுக்கறதுக்கு. சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று நம்புவார்கள், பரிசேயர்கள் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புவார்கள். பரிசேயர்களுடைய கோட்பாடுக்கு முரண்பாடாக இது வரைக்கும் எதுவும் பேசாத காரணத்தால நமக்கு வம்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அமைதியாகிறாங்க. சதுசேயர்களுக்கு அகைன்ஸ்டா இல்லை, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். 4ஆம் அதிகாரம் லாஸ்ட்ல பார்த்தோமா? ஆமாம். அதனால வந்துட்டு இவனுக்கு ஆகலை. இவனுக்கு வந்து அண்ணா காய்பா கூட சேர்ந்துக்கிட்டு பிரச்சனை பண்றானுங்க. எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். என்ன ஜீவ வார்த்தை? என்ன செய்தி? உன்னை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ தைரியமா போய் காஸ்பல் சொல்லுன்றதான் செய்தியே. சுவிசேஷமே ஒரு செய்தின்னு சொல்லும் பொழுது அந்த சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கு ஒரு செய்தி ஒன்று புதுசாக வருது. என்ன தெரியுமா? இந்த சுவிசேஷத்தை நீ சொல்லும் பொழுது உன்னை எவன் ஸ்டாப் பண்ண நினைச்சாலும் உன்னை ஸ்டாப் பண்ண முடியாதுன்றதான் செய்தி, போய் சொல்லுனார். ரைட்டா? தேவதூதன் சிறைச்சாலை ரிலீஸ் பண்ணி தேவாலயத்தை கூப்பிட்டு போயிட்டு
இந்த செய்தியை போய் நீ எல்லாத்தையும் சொல்றார். என்ன செய்தி? இவனுங்க அரெஸ்ட் பண்றலாம் சும்மா கதை, அவங்களால உன்னை ஸ்டாப் பண்ண முடியாது, தேவராஜ்யத்தை யாரும் நிறுத்த முடியாது, போய் சொல்லு. இன்னைக்கு இது நடக்க வாய்ப்பு இருக்கா? நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எப்படினாலும் கர்த்தர் செய்வார், வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி அப்படி நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லு? நம்ம உடனே ஒரு வக்கீல் வச்சிருவோம். ஆமாம், நம்ம ஆண்டவர்லாம் கூட மாட்டோம், நம்ம ஒரு வக்கீல் ரெடியாக வச்சுருவோம். நம்ம அடுத்தடுத்து இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவரும் வந்துட்டு சரி அவங்க சட்டம் இருக்குதுப்பா, அவங்க பண்ணுறாங்கப்பா, அவரும். ஆமாம், ஆண்டவர் காலத்திற்கும் நேரத்திற்கும் உட்பட்டவர் அல்ல. ஆனால் மனிதர்கள் அவங்களுக்கு என்று என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் மனுஷன் ஒன்றா சேர்ந்து வாழ்றானோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆண்டவர் கிரியை செய்வார். இன்னைக்கு ஒரு வேளை வந்துட்டு ஒரு தேவதூதன் வந்துட்டு கிறிஸ்து இயேசுக்காக அரெஸ்டாக இருக்கிற ஒரு மிஷினரியை ஜெயிலில் இருந்து விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் சொல்லு? கரெக்டாக சொல்லுங்க பாப்பா, என்ன ஆகும்? சட்டத்தை மீறி சட்ட ஒழுங்கை தாண்டி சிறையில் இருந்து தப்பித்து சென்ற தேவ ஊழியர்னு ஒரு செய்தியை போட்டு இன்னொரு குண்டர் சட்டம் அவன் மேலே பாயும். இப்போ சொல்லுங்க, ஜெயிலில் ஒரு வேளை நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் விடுதலை பண்ணி இங்கே பேதுரு நடந்த இதே சம்பவத்தை இன்னைக்கு பண்ணுவாரா? அதான் நான் சொன்னேன், மக்கள் மனிதர்கள் சட்டம் உருவாக்கி என்ன ஆங்கிளில் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற விதத்தில் தான் ஆண்டவரும் மிராக்கிள் செய்கிறாரு. நமக்கு பாதிப்பு மேலே பாதிப்பு தரமாட்டார், அதுதான் பாயிண்ட். ஏன்னா இங்கே சுவிசேஷம் சொல்றதுனால உபத்திரமும் பிரச்சனை இருக்குது. அதன் மத்தியில் கர்த்தர் கொடுக்கக்கூடிய விடுதலை உண்மையாகவே விடுதலையாகவே இருக்குமே தவிர அந்த விடுதலையின் மேல் சுவிசேஷத்தால் பிரச்சனை வரும். அதில் தேவன் தரக்கூடிய விடுதலையின் நிமித்தமாக இன்னொரு பிரச்சனை ஒருபோது வராது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் கொடுக்கக்கூடிய விடுதலையின் மேலே இன்னொரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்போ ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு மேலே ஒருத்தர் இருக்கான்ற கணக்காகிடும். அதை ஒருபோது ஆண்டவர் செய்யவே மாட்டார். ஸோ அந்த ஆங்கிளில் நான் சொல்றது புரியுதுல உங்களுக்கு இருக்கும்? ஆமாம். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது இன்னைக்கு சரி இப்படி சொல்லுங்களேன், பேதுரு ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டாரு, பவுல் ஏன் ஜெயிலிருந்து வெளியே வரல? ஜெயிலிருந்து அவர் லெட்டரே எழுதி கொடுத்து முடிச்சிட்டாருப்பா, அவ்வளோ டைம் இருந்துச்சு அவருக்கு ஜெயிலில். பா நான் ஜெயிலில் சும்மா தான் இருக்கிறேன், நீ வரும்போது என் ட்ரெஸ்ஸும் அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வாப்பான்னு சொல்லி அனுப்புறாரு தீமோத்தே கிட்ட. அத்தனை ஆண்டு காலம் அவர் ஜெயிலில் இருந்தார். ஏன் பவுல் ஏன் வெளியே கூப்பிட்டு வரல? நான் அதான் சொல்கிறேன், வேதாகமத்தில் இருந்து அதுவும் ஹிஸ்டாரிக்கல் புக்னு சொல்லும் போது சரித்திர சம்பவம்னு சொல்லும் பொழுது இதில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை எடுத்து ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. இதே போல கர்த்தர் உன்னையும் ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வருவாருன்னு சொல்லி நான் எமோஷனலா பேசி உங்களுடைய உணர்வுகளை தூண்டி விடனால முடியும். அது பொய் பிரசங்கம் ஆயிடும். இப்படித்தான் வேதாகமத்தை இன்டர்பிரேட் பண்ண கத்துக்கணும். பைபிள் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஹிஸ்டாரிக்கலா சரித்திரத்தில் நடந்த பேதுரு சிறைச்சாலையில் போடப்பட்ட ஒரு சம்பவத்தை எடுத்து அதிலிருந்து பேதுரை விடுதலை பண்ணி தேவதூதன் கொண்டு வந்தா இந்த செய்தியை சொல்றா அப்படின்னா இந்த செய்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா பேதுருடைய டைம்ல இதுதான் முதல் முறை பேதுரு சொல்ல போறாரு. இப்ப இதை சொல்றதுக்காக உன்னை ஜெயில இருந்து ஆண்டு ஸ்பெஷல் வெளியே கொண்டு வர போறது கிடையாது. ஆமென். ஆமா. அப்போ வேதாகமத்திலிருந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட் எடுத்து ஜெனரலைஸ் பண்ணி இன்றைக்கும் கர்த்தரால இன்னைக்கு என்னனாலும் செய்ய முடியும். என்ன செய்ய முடியாது? நீ நானும் யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க போது வரப்போறாரு. பூமிக்கு ஒரு எண்டு போட போறாரு. சுத்திக்கிட்டு இருக்கிற பூமி இல்லாமே போகுது, மொத்தமா காலியாக போகுது. அவரால் என்ன செய்ய முடியாதுன்ற ஒரு வார்த்தையில சகலத்தையும் படைத்தார். அதே வார்த்தையில சகலத்தையும் ஒன்றும் இல்லாமையுடைய நிலைக்கு கொண்டு போக போறாரு. அது அவரால் மட்டும்தான் முடியுமே. அவரால் என்ன முடியாது? அவரால் எல்லாமே முடியும். ஆனா வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து ஜெனரலைஸ் பண்ணி இன்னைக்கும் கர்த்தர் இப்படி செய்வாரு அப்படின்னு இல்லை. அப்படி கிடையாது ஆக்சுவலா. சரியா? ஒரு ஊக்கப்படுத்துவதற்காக வேணா நம்ம ஜாலியாக பேசிக்கலாம். நான் உணர்ச்சி பொங்கி சத்தத்தை உயர்த்தி தொண்டை கிளியை கத்தி உங்களெல்லாம் சத்தமாக வெளியே சொல்ல வச்சு ஜெயில் போனால் உன்னையும் கர்த்தர் வெளியே கொண்டு வந்துடுவார் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு வேளை நீ ஜெயில் போனால் நான் தான் வருவேன் உன்னை பெயில் எடுக்கிறதுக்கு. சகோதர ஸ்நேகம், உன் சகோதரனுக்காக நீ ஜீவனையும் கொடுக்க கடனாளியாக இருக்கிற, பெயில் கொடுக்க மாட்டேன்னா நான் தான் வருவேன். பெருசாக யாருன்னு ஆக போகிறதில்ல. ஆமாம், அது உபதேசம். புரியுதா? இது அற்புதம். நான் அடிக்கடி சொல்லுவேன், மிராக்கிள் எல்லாருக்கும் ரெகுலராக எப்பவுமே நடக்காது. மிராக்கிளை நம்பி வாழக்கூடிய விசுவாசி சீசனே கிடையாது. வார்த்தையை நம்பி உபதேசத்தை நம்பி வாழ்றவங்க மட்டும் தான் சீசன். பேதுரு விடுதலை பண்ணாரு, என்னையும் விடுதலை செய்வார், நான் இயேசுக்காக போராடுறேன் போய் ஊழியம் பண்ணி ஜெயிலில் போன உடனே என்ன ஆண்டவரை நீ விடுதலை செய்வீங்க நம்பி நான் உங்களுக்காக ஊழியம் பண்ணேன், ஜெயிலுக்கு வந்துட்டேன், பேதுரு முறையில் விடுதலையே செய்யலி ஆண்டவர்னு புலம்பிந்தா இருப்பேன். நீ உன் விசுவாசத்தை எழுந்து ரட்சிப்பு எழுந்து ஆமாம் பேக் அடிச்சிருவேன், உன் விசுவாசத்தை மறுதளிச்சிருவேன். விசுவாச துரோகம் தான் முந்தி நேரிடும்.
வசனம் சொல்ற மாதிரி. ஆனா அதே இது என்னன்னா பண்ணிக்க, ஜெயில தூக்கி போட என்னன்னா பண்ண, நான் இயேசுவை பத்தி பேசுவேன், உனக்கு என்ன பிரச்சனை, அப்படிதான் பேசுவேன். ஆமா, அதுதான் சீஷனுக்குரிய மனப்பக்குவம். அதுதான் வந்துட்டு அப்போ ஒருத்தர் வாழ்க்கையில, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ரெகுலரா மிராக்கிள் செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா அதுக்கு பேர் மிராக்கிள் கிடையாது, அது பேர் ரொட்டீன். நீ டெய்லி சாப்பிட்றது மிராக்கிளா? டெய்லி சாப்பாடு சாப்பிட்றது மிராக்கிளா? இல்ல, ரொட்டீன். நீ டெய்லி ட்ரெஸ் போட்டு டெய்லி பல் தேய்ச்சி டெய்லி குளிக்கிறியே, மிராக்கிள், அற்புதமா? ஒருத்தர் குளிக்கவே மாட்டான், வாரத்தில் ஒரு நாள் தான் குளிப்பான். அப்பா அதிசயமா குளிச்சிட்டான்டா இன்னைக்கு, அவன் என்ன சொல்றோம், அதிசயமா குளிச்சிட்டான்டா இன்னைக்கு. ஏன்னா அவன் ரெகுலரா பண்றது இல்லை, ரெகுலரா நடக்காத விஷயம் தான் அதிசயம், அதுதான் மிராக்கிள். ரைட்டா? கர்த்தர் மிராக்கிள் கண்டிப்பா பண்ணுவார். இன்னைக்கு பண்ணுவாரா? நிச்சயமா பண்ணுவார். எல்லாருக்கும் பண்ணுவாரா? எல்லாருக்கும் நடக்காது. எல்லாருக்கும் நடந்துருச்சுன்னா அது பேர் மிராக்கிள் இல்லை. சரியா? ஸோ ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது. ஹிஸ்டாரிக்கல் சம்பவங்கள் பைபிள்ல இருந்து படிக்கும் போது அந்த ஒரு சம்பவத்தில் இருக்கக்கூடிய சத்தியம் என்னன்றதை பார்க்கணுமே தவிர, அதில் இருக்கக்கூடிய செய்தி என்னன்றதை பார்க்கணுமே தவிர, அந்த சம்பவத்தில் அந்த சிச்சுவேஷன் நடந்த சம்பவத்தை ஜென்ரலைஸ் பண்ணி நடந்த சம்பவத்தை இங்கே உபதேசமாக்க கூடாது. சரியா? தொடர்ந்து வாசிக்கலாம். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்தவர்கள் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரர் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். இவங்க நடந்த சம்பவமே தெரியல. அங்கே ஊருக்குள்ள பெரிய புரட்சி நடந்துருக்குது. ஏராளமான பேர் ஜெயிலில் இருந்து பேர் வந்துட்டாரு, பிரசங்கத்தை கேட்டாராம். தேவதூதன் என்ன பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இது தெரியாம இதுங்கெல்லாம் நல்லா தூங்கி எழுந்து காலில் எழுந்து வந்துட்டு சங்கத்தை கூட்டியாச்சு, கைதியை கூட்டு வாடா அப்படின்னு. எங்கே கைதி? ஜெயில் மட்டும் தான் பூட்டி இருக்குது, கைதி இல்லை உள்ள. சேவகரை போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி வந்து சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவல்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். ஜெயில் க்ளோஸ்டா இருக்கு, வெளியில டோர் பக்கத்துல போர் சேவல் தூங்கல, தெளிவாக தான் இருக்கிறாங்க. நிற்க கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்கள் கேட்ட பொழுது இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கம் அடைந்தார்கள். இப்ப இங்க ஒரு உபதேசம் சொல்லி தரட்டேன் நான் உங்களுக்கு. இங்க ஒன்று சொல்லிட்டா, பேதுரு ஜெயில் போன மாதிரி நீ ஜெயில் போவியன்னு கேட்டா மேக்சிமம் நீ ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு நீங்க எவனும் சுவிசேஷம் சொல்றது இல்லை. அப்படியே சுவிசேஷம் சொல்லி இங்க ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இல்லை. முதல்ல ரொம்ப ரேரா நடக்கும் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 25A போன சண்டே ஈவினிங் சர்வீஸ்ல லாஸ்டா வந்து பேசிக்கிட்டு இருந்தப்போ எல்லாம் அமைதியாக கவனி அப்படின்ட்டு சர்ச்சில் அந்த ஆர்டிகல் 25A எல்லாரும் நான் படித்து காட்டினேன். என்னுடைய சொந்த மதத்தை குறித்து, நான் நம்புகிற நம்பிக்கையை குறித்து நான் அநேகர் மத்தியில் பேசவும் பிரச்சாரம் பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இதற்கு மாறாக வேற ஒரு நியமத்தை உண்டாக்க கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ தெளிவாக சட்டத்தை அம்பேத்கர் எழுதி வச்சிருக்கிறார். ஸோ அப்போ பேசிக்காக என்ன, நம்ம வாழ்கிற இந்தியாவில் நீ சுவிசேஷன் சொல்லி ஜெயிலில் போக தயாராக இல்லை. ரைட்டா? அது ஆகிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு கிடையாது. சரியா? கண்டிப்பாக சொல்லலாம். வாய்க்கா வரப்பு தகராறாகி கைகலப்பாகி இங்கிட்ட அங்கிட்ட அடிச்சுக்குவீங்க, 2 பேரும் அடி வாங்குவோம். அது வேணா நடக்க வாய்ப்பு இருக்குது நம்ம ஊரில். ஏன்னா ஒன்றும் சட்டத்தை மதிக்கிறது இல்லை. ஆமாம், சண்டை ஆகி பிரச்சனையாகி சுவிசேஷன் சொல்ல போய் கலாட்டாகி அப்படியாக வாய்ப்பு இருக்குதே தவிர சட்ட ரீதியாக ஒன்றதுக்கு ஜெயிலில் போடுறது கம்மி பாசிபிலிட்டி தான், ரொம்ப கம்மி பாசிபிலிட்டி தான். சரியா? ஆனால் இதற்கு மாறாக உன்னை கர்த்தர் எப்படி பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அப்படியெல்லாம் பயன்படுத்த கர்த்தரால் நிச்சயமா முடியும். நீ நின்றுனா கர்த்தர் கண்டிப்பாக ஒன்று செய்வார். அப்படி நிற்கும் பொழுது இந்த உபதேசத்தை மட்டும் மாற்ற முடியாது. நீ கர்த்தருக்காக நின்று உன் மூலமாய் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்து அநேக கிறிஸ்துவ பக்கம் திரும்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தேவ ராஜ்யம் வளர ஆரம்பிக்கும். அவன் பிசாசு சும்மா இருக்க மாட்டான். அவன் ராஜ்யத்திலிருந்து ஆளை களவாண்டு தேவராஜ்யத்தில் கொண்டு போறதுக்கு காரணம் நீ தானே. அப்போ உனக்கு அகைன்ஸ்டா பிசாசு அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமா ஒரு பிரச்சனையும் புரட்சியும் எழுப்பி கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனை எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த பிரச்சனை என்னவா வரும்னு தெரியாது. ஆனா அந்த பிரச்சனை என்னவா இருந்தாலும் அதுல இருந்து உன்னை ஆண்டு கண்டிப்பா காப்பாற்றுவார், டவுட்டே கிடையாது. ஸோ பேதுருவை போல ஜெயிலுக்கு போவேன், என்ன ஜெயில இருந்து வெளியே கூட்டு வந்துடுவாருன்னு கனவு பார்த்துட்டு இருக்காது. சம்பவத்தை அப்படியே எடுத்துக்காத, அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் யோசிப்பாரு. நீ இயேசுக்கா நின்றினா, வைராக்கியமா நின்றினா, உன் மூலமா கர்த்தர் பயங்கரமான காரியங்கள் செஞ்சாருன்னா உனக்கு அகைன்ஸ்டா மக்கள் எழும்புவாங்க, உன் சார்பாகவும் மக்கள் சேருவாங்க. அப்போ அது பிரச்சனை வரும். ஜெயிலில் போடப்படுற பிரச்சனையான்னு தெரியல, எப்படினாலும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது.
அது என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை கர்த்தர் காப்பாற்றுவார், விடுதலை பண்ணி கொண்டு வருவார். ஆனா என்னை கர்த்தர் விடுவித்திருவார் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு ஊழியம் பண்ண போறேன்னா, எப்படி என் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், நான் அறிந்திருக்கிறேன், அதனால நான் தைரியமா ஊழியம் பண்றேன். அப்படியா? ரத்த சாட்சியா செத்தாலும் பரவாயில்ல ஊழியம் பண்றோம். வாழ்றதுக்காக மட்டும் ஊழியம் இல்லை, செத்தால ஊழியம் பண்ணோம், சாகர வரைக்கும் ஊழியம் பண்ணோம். ஆமா, சரியா? அதுதான் சரியான சீஷனுடைய, விசுவாசியினுடைய ஒரு மனப்பக்குவம். A right disciple is always ready to give his life for the sake of the cross. உண்மையான சீஷன் சிலுவையின் காரணத்திற்காக தன் ஜீவனை கொடுக்க எப்பவுமே தயாரா இருக்கிறான். ஆமா, அதுதான் நம்மளுடைய மென்டாலிட்டியா இருக்கணும். இப்ப அடுத்து வாசிக்கும் போது சொல்றேன் பாருங்க, ஜெயிலில் உட்காந்துன்னு என்னை ஏன் ஆண்டவரை இங்கே கொண்டு வந்தீங்க, நான் ஏன் ஆண்டவரை இந்த உபத்திரத்தை அனுபவிக்கிறேன், ஆஹா அப்படி இல்லை. பாருங்க, எவனாவது ஜெயிலுக்கு போகிறதுக்கு நான் பாக்கியம் பெற்றிருக்கிறேன் யாராவது சொல்லுவாங்களா? சொல்லுங்களேன். ஜெயிலுக்கு போக நான் பாக்கியவானா இருக்கிறபடினால் நான் சிறைச்சாலைக்கு செய்வனா சொல்லுவாங்க. பேதர் சொல்றாரு பாருங்க, என்ன ஒரு, அதுதாங்க அந்த ஒரு மென்டாலிட்டி வரணுங்க. அதுதாங்க டிசைபிள், அதுதாங்க சீஷன். அவன் தான் ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட், அவன் தான் கிறிஸ்துவை பின்பற்றவன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கெல்லாம். ஆசிக்கலாம். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு போதனை பண்ணுகிறார்கள் என்று அவர்கள் அறிவித்தான். ஏன் அவன் ராத்திரியே வெளியே வந்துட்டான்டா, ஆல்நெட் ப்ரேயரே விடிஞ்சிருச்சு, அங்கே ப்ரேயர் மீட்டிங் முடிய போகுது. ஆமா, இப்போதான் ஒருத்த ஓடி போய் சொல்றான், நாங்கள் ஒருத்த பிரசங்கம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆமா ஆமா, நம்ம தப்பிச்சிட்டோம், தெரிய வந்துச்சு, வா ஓடு. எங்க ஓடு? ராத்திரி ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணி டயர்ட் ஆயிடுச்சு, வாங்க நீங்களே ஜெயிலுக்கு கூட்டு பாப்பா. ஆமா, அந்த லெவலில் இருக்காங்க சீஷர்கள். உடனே சேனை தலைவன் சேவரோட போய் ஜனங்கள் கல்லறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். நான் சொன்னல, நீ ஊழியத்தில் அறுவடை பார்த்தீங்கன்னா உனக்கு மக்கள் சப்போர்ட் பயங்கரமா இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் எதிராளி உங்களை கை வைக்க முடியாது. ஆனால் பிரச்சனை கொடுப்பான். நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் ஜெயில் கைதி ஆக்சுவலாக எப்படி வெளியே வந்தீங்கன்னு தெரில, கொஞ்சம் ப்ளீஸ் நீங்களே கொஞ்சம் வந்துருக்கல, நாங்கள் பிரச்சனை பண்ணுறாங்க. இதே சம்பவம் ஞாபகம் இருக்கா? எலியா மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான், ஊரில் மழை இல்லை, வறண்டு போயிடும். ஆள் அனுப்புவான், எலியா எங்கே இருக்கான் பார்த்துட்டு வாடாரு. கேப்சர் பிடிக்க வந்த ஒரு ஏற்கனவே ஒரு 50 பேரா ஒரு 3 செட்டை மொத்தம் எலியா காலி பண்ணிட்டாரு. ஆமாம், ஏலியாவின் தேவன் என் தேவன், வல்லமையின் தேவன் என் நம் தேவன். எங்க அக்கினியை வர வச்சுன்னு யாரை சாவடிக்க போறேன்னு தெரியல. ஆமா, சீசர்கள் கூட இயேசு கிட்ட சொல்லுவாங்கல்ல, அந்த ஊருக்குள்ள அலோவ் பண்ணல, ஆண்டவரே நீர் ஊனு வார்த்தை சொன்னீங்கன்னா இப்பவே அக்கினியை வர வச்சு அப்படியே கிழிச்சிருவாங்க இவனுங்க. இவங்களே பேய ஓட்ட முடியாம துண்டகானம் துணியாங்கன்னு ஓடி வந்து அந்த பிள்ளையோட அப்பா வந்துட்டு, ஆண்டவரே உங்களை சீசர்களால் ஒன்றும் மனம் இல்லை, உன் மேலே ஏதாவது கூட மணால் ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து மனம் இருங்க. அந்த லெவலில் இருக்கிற சீசர்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் என்ன சொல்றது, விசுவாச தைரியம் கிடையாது. இயேசு இருக்காருன்ற ஒரு ஆவேசம், ஆண்டவரே நீ ஊன்னா அக்கினி வர வச்சு மொத்தமாக சோதம் கவர மாதிரி அப்படியே பஸ்தமாக்கிடலாம் ஆண்டவர், எலியாவை போல அப்படின்னு. அப்போ இயேசு சொல்ல, டேய் என்ன ஆவிடாகுது உங்களுக்குள்ள அப்படின்றார். நீங்கள் என்ன ஆவியை பெற்றீர்கள் என்பதை அறியீர்களா? கம்ப்ளீட்டாவே மாறுது மொத்தமாவே. எலியாவுடைய சம்பவத்தை கவனிங்க. அதில் 3வது பேட்சா வர ஒருத்தன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறான், ஐயா சாமி நான் புள்ள குட்டிக்காரன், என்னை சாவச்சிடாதீங்க, உங்களை பிடிச்சின்னு போகிறல நான் பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வரலனாங்க ராஜா என்னை கொண்டுருவான், எப்படி பார்த்தாலும் ஏன் டெத்து கன்ஃபார்ம் ஆகுது, ப்ளீஸ் என் மேலே மனம் இறங்கி கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க. அப்போ எலியா சொல்கிறான், நான் இங்கே தான் இருப்பேன், போய் ராஜா வர சொல்லு. நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, நானும் போய் ராஜாட்ட போய் ராஜா கண்டுபிடிச்சிட்டேன் வாங்க ராஜான்னு அந்த கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரத்துக்குள்ள ஏன் தலை உருண்டுரும். ஏன்னா உன்னை பிடிச்சிட்டு வர சொன்னால் நான் அவங்ககிட்ட போய் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரணும். அவன் ராஜா இல்லை, அதுவே பெரிய வேலை. அப்படி ஒரு வேலை கூப்பிட்டு வந்தானே ஆகிடும், ஆவியானவர் உங்களை தூக்கி போய் வேற என்ன வச்சிருவாரு, திருப்பி ஏன் டெத்து கன்ஃபார்ம் ஆகிடும். அதனால ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரி, அப்போ பாருங்க, இப்போ என்னன்னா சங்கத்தை கூட்டியாச்சு, ஆளை போய் ரெக்வெஸ்ட் பண்ணி, ஐயா சாமி ப்ளீஸ் நீங்களே என்ன பண்ணுங்க வந்துடுங்க, பிரச்சனை பெருசாகிடும், எங்கள் தலைவர்கள் திட்டுவாங்க அப்படின்னு பேதரை கூட்டின்னு போயாச்சு. அப்போஸ்தலர் 5:28, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? எந்த நாமம்? தூக்கி வச்சு சிலுவையில் அடிச்சு இயேசுவை சிலுவையில் அறை பரபாசை விடுதலை செய், ஊர் மக்களாக சேர்ந்து கோஷமிட்டானுங்கல்ல, பேரையா மறந்துட்டாங்க. அந்த பேர் சொல்லவே பயம் பத்தியா?
அந்த பேரை சொல்லவே பயம். அந்த நாமத்தை பேச வேணாம்னு சொன்னல, நான் அந்த வம்புகனை கேட்டிருப்பேன். எந்த நாமம் தெளிவாக சொல்லுங்க, எந்த நாமம்? அந்த நாமம் தான்டா. எந்த நாமம்டா? வாயை திறந்து இயேசுன்ற பேர் வாயில வரல பேர். அந்த நாமத்தை பேச விட நான் சொன்னேன் இல்லையா விட்டானு. அப்போ அப்படி இருந்தும் இதோ எருசலேமே உங்கள் போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னார். அதற்கு பேதுரு மற்ற அப்போஸ்தலரும் மனுஷனுக்கு கீழ்ப்படுறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுறதே அவசியமானது. வார்னிங் ஆகுது. பாடை ஒரே வார்த்தை, மனுஷன் தான் கீழ்ப்பட முடியாதுங்க, கடவுள் தான் கீழ்ப்பட முடியும். நானாக சொல்லியிருப்பேன், பேதுருவே ரொம்ப தெனாவட்டா பேசுகிற மாதிரி இதுப்பா, ஜெயிலில் வர போட்டிருக்காங்க, தப்பிச்சு வர வெளியே போயிருக்கோம், தேவத்துவன் கூட்டிட்டு போனான், தேவத்துவன் இவங்க கண்ணில் தெரிய மாட்டான், அது அடுத்த பிரச்சனை, நம்மளை எக்ஸ்ட்ரா கேஸை போட்டுருவாங்க, மெதுவாக பேசு, அதெல்லாம் இல்லை, மனுஷன் தான் கீழ்ப்பட முடியாதுங்க, கர்த்தரை மட்டும் தான். நான் சொல்கிறேன் கவனிங்களேன், இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் திமிர் இருக்கணும், சரியா? தாழ்மையாக இருக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு பூச்சி மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் சிங்கத்தை போல இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும். ஆமாம், நான் லோக்கல் லாங்குவேஜில் தெனாவட்டான்னு சொல்கிறேன். தெனாவட்டு அப்படின்றது வந்துட்டு பவுல் சொல்லக்கூடிய சரியான வார்த்தை கான்ஃபிடென்ட்டாக. எப்படி? கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஆமாம், அது ரொம்ப முக்கியம், சரியா? நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி, ஏன்னா நான் அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஏண்டா பேசுறேன்னு கூப்பிட்டு கேட்டா நீ திருப்பி அதே என்கிட்ட வர பேசுற. நீ என்னெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது பாருங்களேன். ஏண்டா இதை பத்தி பேச 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், இதை பத்தி இயேசுவை பத்தி பேசாதன்னு சொல்லி வார்னிங் ஸ்ட்ரிக்டா கொடுத்தாச்சு, அனுப்பிட்டாங்க. அதை சொல்லி நீ பேசுறதுக்கு ஜெயிலில் போட்டாச்சு. ஜெயிலிருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போய் மறுபடியும் பேசுகிறான். திருப்பி பிடிச்சி வந்து ஏன்டா பேசுறீங்க அப்படின்னு கேட்டா ஊர் மக்கள்கிட்ட எதை பேசாதன்னு சொல்றானோ அதையே இவங்ககிட்டே திருப்பி பேசி வேற காட்டான். நீ யாரை கொன்னீங்களோ அதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் அதை வெளியே பேசுறதில்ல, நான் உங்ககிட்டே பேசுறேன். புரியுதா? கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் லொல்லு அவசியம், சரியா? ஆமாம், நீ எதை பேச வேணும்னு சொல்லிட்டு அதான் நான் பேசுவேன். திருப்பி சொல்றாரு, அவங்ககிட்டே பேதர் திருப்பி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டார். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி, சாட்சி ரெஃபரன்ஸ் எங்கேருந்து கோட் பண்றாரு பத்தியா? பிதாக்களின் தேவன் யெகோவா தேவன். யாருடைய பிதாக்கள்? யூதர்களுடைய பிதாக்கள். இவனை பிடிச்சாங்க ஜெயிலில் வச்சிருக்கிறது யாரு? அதே யூதர்கள் தான். இந்த இயேசுவை பத்தி நீ பேசக்கூடாதுன்னு சொல்ற. இந்த இயேசு எழுப்புறது யார் தெரியுமா? நீ நம்புற பிதா தாண்டா அப்படின்றான். இவங்க என்ன பேச முடியும் இவங்களால? அப்போ நம்ம நீங்க எந்த அளவுக்கு காஸ்பிள கிளியரா சொல்றாங்க பாருங்க, தைரியமா, டைரக்டா, தெளிவா, வார்த்தை மிஸ் ஆகல. பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும், எப்படி நீ எல்லாம் மனம் திரும்புறதாண்டா அப்படி பண்ணுகிறாருன்றாரு, மனம் திரும்புதலையும் பாவம் மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும். இது ஒரு வார்த்தையும் கேட்க அவங்க சுருன்ற, நான் தாண்டா அதிபதி, நான் தாண்டா அவரை கொன்னேன், நான் தானே அவனை பேச வேணாம்னு சொல்லுங்க, நான் தானே எங்கள் அத்தாரிட்டின்னா, ஏண்டா நீ யாரை கொன்னியோ நீ அத்தாரிட்டின்னு மதிக்கிறவன் பிதாகிறாரில்ல, அவர் தான் இவர் எழுப்பினார், இவர் தான் உனக்கே அதிபதி. இதெல்லாம் வந்து நேரில் பார்த்துருந்துருக்கணும், யூதர்கள் மூஞ்சி எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஆமாம், உங்களுக்கே அதிபதி அவர் தான். உன் மனம் திரும்புதல், உன் பாவத்தை பண்ணிக்க உனக்கே அவர் தான் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருள்ள பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். கவனிங்க, நான் பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை மட்டும் வச்சு லிட்டரலா எடுத்துக்கவும் முடியாது, அந்த ஒரு வசனத்தை வச்சு எந்த ஒரு உபதேசத்தை கிரியேட் பண்ணவும் முடியாது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 48 கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுன்னு சொல்லி சொன்னார்ல, அந்த வருஷத்துல லிட்டரலா அப்படியே எடுத்துக்கிட்டு இயேசுவின் நாமத்துல தான் ஞானஸ்நானம் தரணி அவனா பேசினானா, அதே பேதுரு பேசின இதே வார்த்தை இஸ்ரவேலுக்கு மட்டும் ரட்சிப்பு. பாத்தியா? இந்த வருஷத்துல லிட்டரலா எடுத்துக்கிட்டு புறஜாதி ரட்சிப்பு இல்லைன்னு பேசினா ஒத்துக்குவியா? இந்த மாதிரி வசனங்கள்லாம் பைபிள் அழகா மார்க் பண்ணி வைங்க, ஒரே கலர்ல மார்க் பண்ணுங்க. எவன்கிட்ட பேசணும் டாப் பைபிள் திருப்பணும்னு தெரிஞ்சிடணும். வாசிடுங்க, அப்படியே வாசிங்க. இதுக்கப்புறம் ஒரு சம்பவத்தை மட்டும் வாசி முடிக்க போறோம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்தாவையும் சாட்சி என்றார்கள். இதுக்கப்புறமா அந்த நல்ல கவனி, பிரச்சனை நடக்கக்கூடிய அதே இடத்துல
பிரச்சனை செய்யக்கூடிய டீம்ல இருந்து கர்த்தர் உதவி எழுப்புவார். அது ஒருபோதும் மறக்காது. நிச்சயமா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். எனக்கு அந்த சம்பவம் நடந்திருக்குது. நான் பல நேரங்களில் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அதில் எவனை எதிர்த்து நிற்கிறானோ அந்த டீம்ல இருந்து ஒருத்தர் எனக்கு சப்போர்ட்டா மாதிரியே கட்டாயமா சொல்றாரு அவர் அப்படின்மா. நான் அனுபவிச்சிருக்கேன். பேதுருக்கு நடந்த அதே சம்பவம் நடக்கல. என்னையும் ஜட்ஜி கிட்ட கோர்ட்டில் கொண்டு போய் நிற்க வைக்கல. அது ஒரு ஜட்ஜி வந்துட்டு இது கடவுள் நம்பிக்கை உள்ளவராக எனக்கு சப்போர்ட். அப்போ அந்த லெவல்லாம் போகல. இதே ட்ரூத் இயர் லைஃப் நடந்திருக்குது, எனக்கு நிறைய நடந்திருக்குது. அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கம் அடைந்து கவனி. இப்போ ஏன் கோவப்பட்டாங்க? ஏன் கோவப்பட்டான்? ஏன்னா இவன் அத்தாரிட்டிக்கு மேலே அவர் தான் அத்தாரிட்டின்றான். இவன் அத்தாரிட்டி எந்த பிதா நினைக்கிறானோ அந்த பிதா தான் இவர் எழுப்பினாருன்றான். எல்லாமே அவனை கோட் பண்ணி பேசுகிறான். 10வது குறைக்கு இவன் தான் குற்றவாளி. யாரு? பேதுரு தான் குற்றவாளி நிற்க வைக்கப்பட்டிருக்கிறான். தைரியமாக சொல்கிறான், நீங்கள் தான்டா கொலை பண்ணீங்க அப்படின்றான். டைரக்டாக அடிக்கிறாப்புல. கவனி, பயந்தாங்கொழியாக இருந்தீங்கன்னா உன்னை வச்சு 5 பைசா பிரயோஜனம் இல்லை. நீ ஹாஸ்பிட்டல்லாம் சொல்ல முடியாது. ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும், சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். செத்து போயிடுன்ற நான் ஒருத்தர் காஸ்பிள் சொல்லிட்டு செத்து போயிடு. யாருக்குமே சொல்லாமல் நீ உயிரோடு இருந்து வாழ்ந்து என்ன பண்ண போற? ஆமாம், ஞானமாக நடந்துக்கிறன்ற பேரில் கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து என்ன யூஸ்? ஒரு யூஸும் கிடையாது. இதை கேட்டபோது அவன் சமக்கம். ஏன்னா எங்களை பிளேம் பண்ற, நாங்கள் கொலை பண்ணுன்ற, உன்னை குற்றவாளி நிற்க வச்சா நானும் அதிகாரின்னா இது எங்களுக்கு அதிகாரிங்க தலைவராக இருக்கிறது அவரை சொல்லுகிற நீ. கேட்டால் வந்து நாங்கள் நம்புற பிதாதான் அவர் எழுப்பினாருன்ற நீ. டென்ஷன் ஆகிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. கொன்றுணுன்றாங்க. ஓவராக பேசுகிறாங்க, கொன்றுணுன்றாங்க. அவர்கள் கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரி ஆகிய கமாலியல் என்னும் பேர் கொண்ட பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். எப்படி? எவன் உன்னை பிளேம் பண்ணி பிரச்சனை கிரியேட் பண்றானோ அவன்ல கடம் பொருந்திய ஒரு ஆளை வந்து கர்த்தர் இவங்களுக்காக எழுப்பி நிற்க வைக்கிறார். உன்னை வச்சு கர்த்தர் செய்யற வேலை இன்னும் அவர் முடிக்கல அப்படின்னா உன்னை எவனுமே ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. ஆமாம், உன்னை வச்சு ஆண்டவர் செய்கிற வேலை போதும்னு முடிவு பண்ணிட்டார்னா நீ இருக்கிறதுலே பாதுகாப்பான இடத்துல இருந்தாலும் அவர் எடுத்துக்குவார். உன் வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆமாம், உன்னை வச்சு ஆண்டவர் வைக்கிற பிளான் முடிக்கிற வரைக்கும் என்ன வேணாலும் உன்னை வச்சு அவர் செய்வார். அதனால் தன் நிமித்தமாக தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். ஆனால் எனக்காக தன் ஜீவனை நஷ்டமாக எண்ணுகிறவன் அதை காத்துக்கொள்கிறான். ஏன்னா காத்துக்கொள்கிறவரே அவர் தான். ரைட்டா? ஃபிசிக்கலாக ஜீவனை காத்துக்கிறதும் சரி, ஸ்பிரிச்சுவலான ஜீவனை காத்துக்கிறதும் அவர் தான். ஜீவனுக்கு அதிபதி அவர் தான். சரியா? அப்போ என்ன சொல்ல இருப்பாங்க? ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை போட்டு தள்ளியாச்சு. அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாளிலே, அப்படின்னா அந்த சென்செக்ஸ் கணக்கெடுப்பாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்க நாட்களிலே கலிலேயனாகி யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த காரியமும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போகும். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது. தேவனோட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து, கவனி, தருமடின்னு பிறகு பயங்கரமா அடிச்சு இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைந்ததற்கு பாத்திரராக எண்ணினபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இப்போதான் பிரச்சனை ஆகி கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்கிறோம். ஒரு வாரம் போட்டும் 6 போட்டு மெதுவாக இயேசுவை பற்றி பேசலாம். இல்லை, அடி வாங்கினதை பாக்கியமாக நினைக்கிறாங்க.
அவருக்காக நான் அடி வாங்கிக்கிறேன். நான் அவருக்காக அடி வாங்குறதுக்கு என்ன ஆண்டு சூஸ் பண்ணிக்கிறார். நான் எவ்வளோ பெரிய பாக்கியவானா இப்போ நான். அதுதான் சீஷனுடைய மென்டாலிட்டி. உண்மையான சீஷனுடைய அடையாளமே அதுதான். அவனுடைய உபத்திரவத்தை வச்சு ஆண்டவர் கேள்வி கேட்க மாட்டான். இந்த உபத்திரவத்திற்காக என்ன ஆண்டு சூஸ் பண்ணியிருக்காரு, இவன் ஆண்டு சூஸ் பண்ணியிருக்காருன்றவன் யோசிப்பான். எவன்லாம் இன்னும் உலகத்தில் புழைச்சிக்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் சொல்லு, அது இல்லை இது இல்லை, பணம் பத்தலை, கடன் பிரச்சனை, இயேசுவை பற்றி பேசலை, அறிவு இல்லை, ஞானம் பத்தலை, வாய்ப்பு இல்லை, ஊரில் பிரச்சனை, இதெல்லாம் வந்துட்டு இது எப்படியாவது பூமியில் வாழ்கிற வரைக்கும் நல்லா வாழணுன்றதுக்காக இயேசுவை பிடிச்சி நிற்குது அப்படின்றது தான் அடையாளம் இதெல்லாம். ஆமாம், இயேசுக்காக உண்மையாக நீ வாழணும். எனக்காக அவர் வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் மனிதாவதாரம் எடுத்து வந்ததே பெரிய தியாகம். மனிதனாய் வந்து மனிதனுக்காய் மரித்தது, அதுபோல் ஒரு சம்பவம் சரித்திரத்தில் இது வரைக்கும் இல்லை, இனியும் இருக்காது. எனக்காக ஜீவனை கொடுத்தாரு. நம்ம ஜீவன்லாம் என்ன சும்மா, அதையும் அவர் பார்த்துக்கிறேன்ட்டாரு. நம்ம அவரை பற்றி பேசாமல் நம்மளை ஊழியக்காரர் எப்படி எடுத்து பேசுறது, தப்பாக பேசினா தப்புன்னு சொல்லு, இதில் பேசுறது இது ரெண்டே விஷயம் மட்டும்தான். ஒன்று, உனக்கு வேத அறிவு இல்லை, சத்தியம் புரியல. உனக்கு புரிஞ்ச சத்தியத்தை தவறாக பேசுகிற ஆட்கள்கிட்ட நீங்கள் பேசுறது தப்புன்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் பத்தலை, ஞானம் பத்தலை. இல்லாட்டி இன்னும் பாரம்பரியத்திலே இருக்கிற, ஐயோ நான் 1000 தான் இருந்தாலும் அவங்கள ஒரு பாஸ்டர் ஆச்சு. கர்த்தருக்காக வைராக்கியம் இல்லை, இயேசுக்காக பேசு. சுவிசேஷத்தையும் பேசு, ரசிக்கப்படாதவங்ககிட்ட சுவிசேஷம் பேசு, ரசிக்கப்பட்டவங்ககிட்ட சத்தியத்தை பேசு. அதுக்கு இது ரெண்டுத்துலேயும் உருவாகும். சுவிசேஷத்துலேயும் உருவாகணும், சத்தியத்துலேயும் உருவாகும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? கிறிஸ்துவுக்காக இருந்தீங்கன்னா அறுவடையை பார்ப்பீங்க. அறுவடை அதிகரிக்கும் பொழுது உபத்திரவம் வரும். உன்னை வச்சு இன்னும் தொடர்ந்து கர்த்தர் பிளான் வச்சுருந்தாருன்னா அந்த உபத்திரவத்தில் உன்னை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை அந்த ஒரு சீனோட உன்னுடைய ஊழியத்தினுடைய காரியங்கள் முடிஞ்சு போகுது அப்படின்னா உன்னை கர்த்தர் எடுத்துக்குவார். அவ்வளோதான். இதுக்கு மேலே பெருசாக பேசுறது ஒன்றுமே இல்லை. சரியா? என்ன கர்த்தர் காப்பாற்ற தெரியுங்க, அதனால் நான் ஊழியம் பண்ணுறேங்க. ஆனால் இயேசுக்காக நான் சாவ போகிறேன்றாங்க, நீ வேற காப்பாற்றுவார்னு சொல்லுகிறேன். இயேசுக்காக சாவ போகிறேன் நான். ஆமாம், பவுல் தானே சொன்னார், நான் இனிமேல் வரமாட்டேன்ப்பா, கட்டுக்களும் காவல்களும் மட்டும் இருக்குது, செத்து போயிடுவேன் நான் போனாங்க, அவள் தான், நான் திருப்பி வரமாட்டேன். போய் எல்லாம் கழுத்தை கிட்டி பிடிச்சோ, ஐயோ பவுலே போவாத பவுலே. அதுவும் வேற ப்ராபசி சொல்லிட்டாரு. அந்த ப்ராபசி தூக்கி உதவிக்கணும் முதல்ல. அதுக்கு பவுல் சொல்லியே எனக்கே தெரியும் ஏற்கனவே, நீங்கள் வேற ஏன்டா. ஆமாம், அதுக்கு அவன் ட்ரெஸ்ஸை வெறுத்து கைகளை கட்டின்னு இந்த கட்சை யாருடையதோ அவனுக்கு இதே போல் கட்டுக்கள் உண்டாயிருக்கிறது ஆகபோ சொல்லிட்டாரு. ஐயோ சொன்னோன்னே பவுல் பயந்துட்டார்ல, ஐயோ பயந்துட்டாப்பா. மக்கள் பயந்துட்டாங்க. பவுல் கழுத்தை கட்டி பிடிச்சின்னு ஓவன் அழுதாங்க, போவாத பவுல வேணாம் போல். டேய், உங்களுக்குலாம் இத்தனை வருஷமாக சொல்லி கொடுத்துருக்கிறேன், நான் ஆண்டுருக்க சாகரத்தையே வாழ்க்கை ஒப்பு கொடுத்துறேன், நான் மேன்மை நினைக்கிறேன், நான் சாவாதன் அழுகுற நீ உங்களெல்லாம் வச்சு என்னத்தை உங்களெல்லாம் வச்சு சபை நடத்த தெரியலப்பா. பாவம் பவுல் டென்ஷன் ஆகிட்டு இருப்பார். பாடா பவுல் போயிட்டார். மனிதனால் இது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா மனிதர்கள் மத்தியில் இராதபடிக்கு சேரடிக்கப்பட்டு போயிருக்கும். இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டபடினால இஸ்ரவேல் ஜனங்கள் சேரடிக்கப்பட்டதே தேவனுடைய பெரிய திட்டம் தான். நல்ல கவனி, மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா மனிதர்கள் மத்தியிலே அந்த நியூஸ் இல்லாதபடிக்கு எல்லாமே சேரடிக்கப்பட்டு போயிடும். இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டபடினால ஆண்டவரை இதை சேரடிச்சாரு. எதுக்கு? மனிதர்கள் மத்தியிலே இல்லாதபடிக்கு இதை சேரடிக்க செய்யல ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை மொத்தமாக சேரடிக்கப்பட செய்தார். எதுக்கு? உலகம் ஃபுல்லாக போய் ரீச் ஆகணுன்றதுக்காக. அப்போ தேவனால் ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா சேரடிக்கப்படப்பட்டாலும் எல்லாருக்கும் போய் சேரும். மனிதனால் ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா எவ்வளோ கூட்டி சேர்த்தாலும் அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் பார்க்க முடியாது. ஆமென். பேசு, இயேசுவை பற்றி பேசு. என்ன பண்ணுற போகிறீங்க? தலையை வெட்டுருவானா? வெட்டு என்ன இப்போ? அவ்வளோதானே பண்ண முடியும். என்ன இயேசு தான் சொன்னார், உன்னுடைய சரீரத்தை அழிக்க வல்லவனாக இருக்கிறவனை பார்த்து பயப்படாத. ஆனால் இந்த சுவிசேஷன் சொல்லாமல் முடிச்சு வையேன், உன் சரீரத்தையும் ஆத்மாவையும் ரெண்டுத்தையுமே பாதாளத்தில் போட்டு நான் அழிச்சிருவேன் நான். ஸோ எனக்கு மட்டுமே பயப்படு அப்படின்னாரு. அந்த வசனம் ஞாபகம் இருக்கா? உன் மாம்சத்தை கொல்ல வல்லவராக இருக்கிறவர்களுக்கு பயப்படாதீர்கள், மாம்சத்தையும் உன் ஆத்மாவையும் பாதாளத்தில் அழிக்க வல்லவராக இருக்கிற ஒருவருக்கே பயப்படுங்கள். ஆமாம், என்ன பண்ணுறோம்? எல்லாருக்கும் பரலோகம் போகணும்னு ஆசை, ஆனால் யாரும் சாகணும்னு ஆசை இல்லை. நீ சாவாம எப்படி பரலோகம் போவ? எத்தனை பேர் பரலோகம் ஆசை? நான் இயேசுவை பார்க்க ஆசை இல்லை. சரி, செத்தா தான் பரலோகம் முடியும் தெரியுமா? ஐயோ
நாள் போட்டோம் இருங்க. ஆமாம், அப்போ சீசனுடைய வாழ்க்கை முறைன்னு சொல்லும் பொழுது அவங்க ஃபோன் யூஸ் பண்ணல, செருப்பு யூஸ் பண்ணல, பைக் இல்லை, கார் இல்லை, லைட் இல்லை, புக் இல்லை, பைபிள் இல்லை, பேப்பர் பென்சில் பேனா இல்லை, இங்க் இல்லை, மை இல்லை. நாங்கள் வாழ்க்கை முறை எப்படி ஃபாலோ பண்ணுறோம்? நடையாய் நடந்து போனார், நாங்கள் நடையாய் நடந்து போவோம். அந்த வாழ்க்கை முறை இல்லை. அவங்க ஃபுட்டு, அவங்க கல்ச்சர், அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்க லைஃப் ஸ்டைல், அந்த லைஃப் ஸ்டைல் இல்லை. நான் சீசனுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறோம்னு சொல்லும் பொழுது 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தான் பூமியில், அந்த வாழ்க்கை முறை இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுக்காக எப்படி வாழ்ந்தான் அந்த வாழ்க்கை முறையை இன்னைக்கு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுகிறேன். லைஃப் ஸ்டைல் டுவர்ட்ஸ் கிரைஸ்ட், அந்த லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இருக்கேன். லைஃப் ஸ்டைல் டுவர்ட்ஸ் த கல்ச்சர் இருக்கு பாரு, அது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் யூதர்களை போல, ரபிமார்களை போல கலர் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு, கையில் ஒரு கோலை வச்சுன்னு, கலர் கலர் இடுப்பில் கயிறை கட்டின்னு, கேட்டால் ஐயரு, பிஷப்பு, ஆர்ச் பிஷப்பு, ரைட் ரெவரண்ட்டுன்னு ஒரு பேரை சொல்லி போயிடுறாங்க. அதை கேட்டால் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படி தான் இருக்கிறோம், அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ண சொல்லலை. அவங்க ட்ரெஸ் கோடை இயேசுவே காரி துப்புறாரு மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில், 23ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்கில் இருந்து. அவங்க ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணாத, அவங்க சாப்பாடு ஸ்டைல் ஃபாலோ பண்ணாத, அவங்க லாங்குவேஜை ஃபாலோ பண்ணாத, அவங்க கல்ச்சர் ஃபாலோ பண்ணாத, அவங்க டெய்லி லிவிங் செட்டப் பிரின்சிப் பற்றியா, கூரை வீடா, மச்சு வீடா, மாடி வீடா, ஓட்டு வீடா, பங்களாவா, அதை ஃபாலோ பண்ணாத. அவங்க இயேசுக்காக வாழ்ந்த வாழ்க்கையை ஃபாலோ பண்ண. அவங்க வாழ்க்கையை நேரடியாக ஃபாலோ பண்ணாத, அவங்க இயேசுக்காக வாழ்ந்த உபதேசத்தை ஃபாலோ பண்ண. அவங்க டெய்லி லிவிங்கை காப்பி அடிக்காத, அவங்க டெய்லி இயேசுக்காக வாழ்ந்ததை காப்பி அடி. அதுதான் உபதேசம். அவங்க சிம்பிளாக சொல்ல போனால் அவங்க கல்ச்சர் ஃபாலோ பண்ணாத, அவங்க கிரைஸ்டுக்காக என்ன பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்ணு. இதில் கடைசி யோசனை பாருங்கள். இது 2 காரியம் சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். இதில் கடைசி யோசனை பாருங்கள். இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். நான் இது பலமுறை சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன், கவனிங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்றது ஃபுல் நேம் இல்லை. கவனிக்கிறீங்களா? ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்றது முழு பெயர் அல்ல. இயேசு மட்டும்தான் நாமம், கிறிஸ்து என்பது நாமம் அல்ல. இப்போ ஜான் விமல்னு சொல்லும்போது ஜான்ன்றது பேர், ஃபுல் நேம் ஃபஸ்ட் உங்களுக்கு ஜான் விமல் ஃபுல் நேம். அந்த மாதிரி ஜீசஸ்ன்ற ஜீசஸ் ஃபுல் நேம் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபுல் நேம் இல்லை. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். பெத்லகேம் ஊரில் நாசரேத் என்ற ஊரில் இங்கே இயேசுன்னு ஒருத்தர் பிறந்தார் பற்றியா, இந்த இயேசு தான் பிதாவாகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்ட கிறிஸ்து. கிரைஸ்ட் அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 5 கடைசி வசனம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம்லாம் அப்படித்தான் சீஷர்கள் இதுதான் பிரசங்கம் பண்ணாங்க. ஆவியானவர் சக்தி வல்லமைன்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க. அனனியா சப்பீராவுடைய சம்பவத்தை பார்க்கும்பொழுது அங்கே பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க, பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொல்லும்படி. பரிசுத்த ஆவி ஒரு வெறும் சக்தி தான், ஒரு வல்லமை அப்படின்னா அப்புறம் அவர்கிட்ட எப்படி போய் சொல்ல முடியும்? அவர் ஒரு ஆளே இல்லை அப்படின்னா அப்புறம் அவர் ஒரு ஆளாக கன்சிடர் பண்ணி அவர்கிட்ட அப்புறம் நீ போய் சொல்லுவேன், அந்த கேள்வியை முதல்ல எப்படி கேட்க முடியும்? அடுத்து என்ன சொல்றாரு, நீ மனுஷனிடத்துல அல்ல தேவனிடத்தில் போய் சொன்ன. தேவனை யாரை சொல்றாரு? பரிசுத்தாவி சொல்லிக்கிட்டு இருக்காரு. பரிசுத்தாவியானவர் பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் சமமான தெய்வத்துவத்தின் 3ஆம் நபர். 3ஆம்னா 3வது நபர், 3 நபரில் ஒரு நபர் அப்படின்றவருக்கு இந்த வேத பகுதி ஒரு மிகப்பெரிய ஆதாரம். ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். ஓகேவா? ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரவு வேளைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த வருஷத்துடைய முதல் பைபிள் ஸ்டடி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் வாசித்தோம். சீஷர்கள் உமக்காக, அது முக்கியமாக பேதுரு அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை குறித்து லூக்கா எழுதி வைத்து நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, எங்களுக்கு புரியுது. அதிலிருந்து அநேக காரியங்கள் நாங்கள் நிதானித்து புரிந்து கொள்ள தேவன் கிருபை செஞ்சீங்க. உமக்கு நன்றி. தொடர்ந்து இது போல் அநேக காரியங்களை புரிந்து கொள்ளும்படிக்கான கிருபைகளை தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உமக்கு மட்டுமே கனத்தையும் மகிமையும் செலுத்துகிற காரியத்தில் நாங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க கிருபை தான். அனனியா சப்பீரால் போல கர்த்தாவே, உம்முடைய மகிமையை தேடுகிறவர்களாய் அல்ல, உமக்கு மகிமை செலுத்துவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரணத்தை கொண்டு கர்த்தாவே பிசாசினுடைய தந்திரம் கர்த்தாவே எங்கள் இருதயத்தை நிரப்பாதபடிக்கு, உம்மை சோதிக்காதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் உமக்காக வாழ கத்த கிருபை செய்வீராக. பேதுருவை போல கர்த்தாவே நாங்கள் பேதுருவை போலவும் மற்ற அப்போஸ்தலர்களைப் போலவும் எங்களுக்காக நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு நாங்கள் இல்லாமல் சீஷர்களை போல உமக்காக நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் எங்களுக்காக செய்ய வேண்டியதெல்லாம் பரிபூர்ணமாக செஞ்சு முடிச்சிங்க ஆண்டவர். இனி செய்ய ஒன்றும் இல்லை ஆண்டவர். இனியும் ஒவ்வொரு நாளும் கூட எங்களை பாதுகாத்து போஷித்து உடுத்தி பராமரித்து நீங்கள் நடத்துவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நாங்கள் அதில் உங்களை கேள்வி கேட்க ஒன்றுமே இல்லை. நீங்கள் நடத்துவீங்க.
எங்களுக்காக நீங்கள் என்ன செய்வீங்கன்னு இல்லை, எங்களுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டீங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும், எப்படி வாழணும், ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நீர் எங்களுக்கு போதித்து உணர்த்தி வழி நடத்துகிறார். பெரிய காரியங்களை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரலையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரியக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினார் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் தெய்வ அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராக இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட நடத்துவாராக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.